ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 6-7 வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 12:6-7. ஆபிராம் அந்த தேசத்தில் சுற்றித் திரிந்து சீகம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஜெபிக்கலாம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியான ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி. ஆசாரணி உதடுகள் பரிசுத்தத்தை காக்கவும் அவன் வாயில் வேதத்தை தேடுவார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை அடிமைகளை எங்களை தெரிந்து கொண்டு நான் சிறுக என் தேவன் பெருகணும், மந்தையை காக்கக்கூடிய கொலைக்கக்கூடிய நாய்களாக எங்களை மாற்றுங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வேதம் சொல்லுது, பூர்வ பிதாக்கள் உடைய பலிபீடத்தை பரிசுத்த ஆவியார் உதவியோடு நம்ம தியானிக்கிறோம். இங்கே வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆபிரகாம் பூர்வ பிதாக்கள் கட்டின பலிபீடம் என்ற தலைப்பில் இப்போ அநேக மாதங்களுக்கு பரிசுத்த ஆவியார் உதவியோடு தியானித்து கொண்டு வருகிறோம். இப்போ பலிபீடம், ஆபிரகாம் கட்டின பலிபீடம். முதல் ஆபிரகாம் 5 பலிபீடங்களை கட்டினான். முதல்ல கட்டின பலிபீடம் எங்கே? மோரே. இரண்டாவது பெத்தேலும் ஆய்க்கு இடைப்பட்ட இடத்தில் கட்டினான். மூன்றாவது மம்ரே. நான்காவது 4 பலிகளை செலுத்தி ஒரு பலிபீடத்தை கட்டினான். 5வது மோரியா மலையில் பலிபீடத்தை கட்டினான். வேதம் சொல்லுது, ஃபஸ்ட்டு ஏபிராமை பற்றி சில குறிப்புகள். ஏபிராம் பலிபீடம் கட்டினான். அநேக குறிப்புகள் இருக்குது. எல்லாத்தையும் தியானிக்க நேரம் அல்ல, நேரம் குறைந்தபடியால் ஏபிராமை குறித்து சில குறிப்புகள். ஆபிரகாம் எப்படிப்பட்டவன்? ஃபஸ்ட்டு அழைக்கப்பட்டவன், அனுப்பப்பட்டவன். ரெண்டாவது, மூன்றாவது ஆசீர்வதிக்கப்பட்டவன். 4வது அரதேசியும் பரதேசியுமாய் சஞ்சரித்தவன். அதான் தேவன் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இப்போ ஃபஸ்ட்டு தேவன் அவன் அழைக்கப்பட்டவன். வாசிங்க. அப்போஸ்தலர் 7:3. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். இப்போ நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று தேவன் அழைக்கிறார். வேதம் சொல்லுது, அவனுக்கு உண்டான அழைப்புக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டான். எப்படி? கீழ்ப்படிந்து. அப்போ கீழ்ப்படிதலில் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? இப்போ சிலுவை மரண பரியந்தம் இயேசு என்ன பண்ணுறார்? தாமே வெறுமையாக்கி தாழ்த்தி கீழ்ப்படிந்தவராகி, கீழ்ப்படிதல் நல்லா கற்றுக்கொள்ளணும். கீழ்ப்படிதல். அதனால தான் அவனுக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டான். நீ கீழ்ப்படியும் போது ஒரு ஆசீர்வாதம் உண்டு. என்ன கீழ்ப்படிதல்? மேலான உபதேசத்துக்கு கீழ்ப்படியணும். ஃபர்ஸ்ட் அதை வாசிங்க. மேலான அதிகாரத்துக்கு. என்ன மேலான அதிகாரம்? இப்போ அநேகருடைய வாழ்க்கையில் இப்போ பாருங்கள், மனைவி இருக்காங்க, புருஷன் தான் மேலான அதிகாரம். இப்போ நன்மையோ தீமையோ வேண்டான்னா வேண்டாமா விட்டுடணும். இப்போ அது நல்ல ஆலோசனை இல்லை, மனைவி மாதிரி ஜெபிக்கலாம் புருஷனுக்காக, நீங்கள் போய் சொல்லலாம் இல்லை. ஆனால் அதிகாரம் வந்துச்சு வேண்டாம் அப்படின்னா அதான் கேள்வி கேட்காத கீழ்ப்படிதல் இல்லை. இப்போ ஒரு ஊழியக்காரர் சபைக்கு சொல்கிறாரு, அதான் கேள்வி கேட்காத கீழ்ப்படிதல். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ உபதேசம், இப்போ வேதம் உபதேசத்துக்கு நீ அப்படியே கீழ்ப்படியணும். எதுக்கு கீழ்ப்படியணும்? இந்த காலவேளையில் உபதேசத்துக்கு கீழ்ப்படியணும். அப்படியே கேள்வி கேட்காத கீழ்ப்படிதல். அதுதான் ஆசீர்வாதத்துக்கு முதல் படியே. வாசிங்க. ரோமர் 13:1. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் பாருங்க, மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும் இல்லை. கீழ்ப்படியலைன்னா எப்படி ஆசீர்வாதம் தங்கும்? மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிக்கிறது போல, புருஷமார்கள் சபைக்கு உபதேசத்துக்கு கீழ்ப்படுகிறது போல, ஊழியக்காரங்க நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது போல நீ கேள்வி கேட்காம கீழ்ப்படியணும். அதான் தேவனுடைய பிரமாணமே. வாசிங்க. ஏனென்றால் தேவனால் அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ சிலுவை மரணம் பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி யாரு? தேவன் கீழ்ப்படிந்தார். வாசிங்க. பிலிப்பியர் 2:7. பிலிப்பியர் 2:7. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அப்போ கீழ்ப்படியும் போது ஒரு ஆசீர்வாத தேவன் கட்டளை இடுகிறார். நீ கீழ்ப்படியணும், உபதேசத்துக்கு கீழ்ப்படியணும், மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும். நான் கீழ்ப்படிய மாட்டேன்னா என்ன பண்ண முடியும்? இல்லை, கீழ்ப்படியலைன்னா அதான் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, சேஞ்ச் இஸ் அன்அவாய்டபிள். நான் மாற மாட்டேன்னா உடஞ்சிரும். நான் மாறவே மாட்டேன் அப்படி தான் நிற்பேன் அப்படின்னா உடஞ்சிரும்.
அதான் சேஞ்ச் இஸ் அன்அவாய்டபிள். இப்போ இந்த காலவேளையில் இப்போ தேவன் சொல்லுகிறார், அதே போல் நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே ரட்சிப்பு நிறைவேற என்ன பண்ணுங்க, பிரயாசப்படுங்கள். பாருங்க, எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே, எப்பொழுதும் என்ன, எப்பொழுதும் எப்பொழுதும் எப்பவுமே என்ன உபதேசம் தேவன் கற்றுக் கொடுக்க விரும்புகிறாரோ சபைக்கு, சபையை எப்படி பலப்படுத்த விரும்புகிறாரோ, சபை எந்த திசையில் போக விரும்புகிறாரோ, நீ அப்போல்லாம் நீ கீழ்ப்படியணும். கீழ்ப்படியதுனால தான் தேவன் விரும்புகிறாரு. அதனால தான் அவன் கீழ்ப்படிந்து புறப்பட்டான், அவன் அழைக்கப்பட்டவன். அதான் அழைப்பு. வாசிங்க. பிலிப்பியர் 2:12. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். உங்க ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். கீழ்ப்படியணும், அநேக விஷயத்துல கீழ்ப்படியணும். அதனால தான் வேதம் சொல்லுது, கேட்கறதுக்கு கேட்கிறதற்கு தீவிரமாயும், கேட்கறதுக்கு தீவிரமாய், பேசுகிறதுக்கு பொறுமையாயும், கோபிக்கிறதுக்கு தாமதம். நீ கேட்கறதுக்கு நீ என்ன பண்ணணும், தீவிரமா கேட்கணும். சபைக்கு வந்துட்டுமா, என்ன தேவன் பேசுகிறார், என்ன இடைப்படுகிறார், கேட்கறதுக்கு தீவிரமா இருக்கணும். தீவிரமா அப்படியே செவிகள் எல்லாமே திறந்த மன்னமா தேவன் இடைப்படுகிறார், என்ன ஆண்டு கற்றுக் கொடுக்க போறாரு, நீ பிரயாசப்படணும். அதான் கேட்கறதுக்கு தீவிரமா, என்ன கேட்கறதுக்கு, உபதேசத்தை கேட்கறதுக்கு நீ தீவிரமா இருக்கணும். வாசிங்க. யாக்கோபு 1:19. யாக்கோபு 1:19. ஆகையால் என் பிரியமான சகோதரரை யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், போதும், கேட்கறதுக்கு தீவிரமாய் என்ன சொல்லுது, எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமல் தர்க்கிப்பு இல்லாமல் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். முறுமுறுப்பு வேணாம், தர்க்கிப்பு வேணாம், பிரயாசப்படுங்கள். என்ன பண்ணணும், நீங்க கீழ்ப்படிய பிரயாசப்படணும், கீழ்ப்படியணும். அதனால தான் வேதம் சொல்லுது, கற்றுக் கொடுக்குது. வாசிங்க. பிலிப்பியர் 2:16. எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். அப்போ இந்த காலவேளையில ஃபர்ஸ்ட் ஏபிரகாமோட பலிபீடத்தை பற்றி பார்க்குறோம். முதல் ஏபிரகாம் எப்படிப்பட்டவன், அழைக்கப்பட்டவன், அனுப்பப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன், பரதேசியும் பரதேசியமே சஞ்சரித்தவன். அப்போ தேவன் சொல்லுகிறார் ஃபர்ஸ்ட், அதே போல இப்போ உங்களை அழைத்தவர் என்று எழுதியிருக்கிறது, உங்களை அழைக்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். வாசிங்க. அழைப்புக்கும் தெரிந்து கொள்வதற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. என்ன, ரெண்டுமே முக்கியம். வேதம் சொல்லுது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ரெண்டுத்துக்கும் ரொம்ப ஒரு டீப் கனெக்ஷன் உண்டு, ரொம்ப முக்கியம். வாசிங்க. மத்தேயு 22:14. அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். அப்ப தேவன் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அழைப்பு என்ன, இப்ப தேவன் அழைக்கிறார். ஏன் அழைத்திருக்கிறார், தேவன் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்து இருக்கிறார். தேவனுக்கு தெரியும் யாரு ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட, யாரு அதுக்கு அந்த திட்டத்துக்கு ஒத்து வருவா. இப்போ தேவன் எல்லாரையும் அழைக்கல. எல்லாருக்கும் அந்த அழைப்பு இருக்கா, நல்லா பாருங்க. எல்லாருக்கும் அழைப்புகள் இல்லை. பெரிய 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 கோடீஸ்வரங்க, டாட்டா இல்லை, மறுஸ்டார் ரட்சிப்பே அடையலை. அம்பானி, எத்தனையோ லட்சம், 1000 கோடி இல்லை, ஒரு 1000 கோடி. ஒரு கோடிக்கு எத்தனை ஜீரோன்னு சொல்லுங்க டப்புன்னு. ஒரு கோடிக்கு எத்தனை ஜீரோ, சைபர் 1 போட்டு 7 ஜீரோனா 1 கோடி. 1 லட்சம் கோடிக்கு எத்தனை சொல்லு. நம்ம 50,000 கோடிக்கு நான் போட்டேன்னு சொல்லுங்க, நமக்கு பேப்பரில் கணக்கு போட்டாலே தெரியாது. அவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்களாம் அழைப்பு இல்லை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அதனால தான் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். வாசிங்க. யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்ப என்ன அழைப்பு, தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக உன் லக்கை நோக்கி தொடருகிறேன். உன் அழைப்பின் இந்த காலவேளை, உன் காலையில அழைப்பே தேவன் ஒரு அழைப்பு வைத்திருக்கிறார். என்ன, பரம அழைப்பு, பந்தய பொருளுக்காக இந்த லக்கை நோக்கி நீ தொடரணும். அதான் உன் அழைப்பு, வேற எந்த அழைப்பும் இல்லை. எல்லா இன்மைக்குரியவைகளையும் நீ யோசிக்கவே கூடாது. அதனால்தான் நான் யூடியூப்ல ஒரு பிரசங்கம் கேட்கும் போது, இப்போ நல்ல சின்ன ஊழியக்காரர் தான், சின்ன பையன் தான் பிரசங்கம் பண்ணான், நல்லா இருந்துச்சு. என்ன, நிறைய பேர் பாருங்க, அழைப்புனா என்னன்னு தெரியாது, தெரிந்து கொள்ளுதல்னா என்னன்னு தெரியாது. ஆனால் அவன் தேவைக்கு மட்டும் ஜெபிப்பான். நீ தேவன் உன்னை அழைத்திருக்கிறார், உனக்கும் உன் தேவனுக்கும் உள்ள உறவு சமாதானமாக இருந்துச்சுன்னா நீ எதை குறித்து நீ ஜெபிக்க வேண்டாம். அதான் தேவன் சொல்கிறாரு, அவருடைய நீதியும் ராஜ்யத்தையும் நீ தேடு, அப்போ பிறகெல்லாம் கூட கொடுக்கப்படும். நீ அவருடைய நீதி ராஜ்யத்தையும் தேடும் போது, நீ பரிசுத்தமாக வாழ பிரயாசப்படும் போது, நீ தேவனுக்காக பிரியமான பலிகள் செலுத்தும் போது, நீ தேவனுக்காக ஒரு பலிபீடமாக மாறும்போது, உன் உறவு தேவனுக்காக, நீ அதான் நீயும் உன் தேவனும் சமாதானம்,
அப்போ தேவனுக்கும் உனக்கும் ஒரு சமாதானம், மற்றவங்களிடத்துல ஒரு சமாதானத்தை நீ காத்துக்கொள்ளும்போது நீ எதை குறித்து நீ ஜெபிக்க வேண்டாம். உன் தேவைகள் தானே அவ்வப்போது தேவன் சந்திப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க. பிலிப்பியர் 3:14. கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். பாருங்க, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். அப்ப தேவன் ஆபிரகாமை அழைக்கிறார். என்ன அழைக்கிறாரு? அவன் அழைக்கப்பட்டவன். ஃபர்ஸ்ட் அந்த வசனத்தை வாசிங்க. அழைக்கப்பட்டவன். அப்போஸ்தலர் 7:3. அப்போஸ்தலர் 7:3. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். அப்ப எதற்காக அவன் வந்தான்? அதிலும் மேன்மையான பரம தேசத்தை அவன் என்ன பண்ணானா? அடைய விரும்பினான். அதிலும் மேன்மையான பரம தேசம். ஏன் அவன் இருந்த ஊர் என்ன கல்தேய பட்டணம், மெசப்பொட்டேமியாவிலிருந்து தேவன் அழைக்கிறார். எங்க அழைக்கிறது? கானான் தேசத்துல ஒண்ணுமே இல்லை. அப்போ அங்கிருந்து ஏன் வரும்? அதுலேயும் மேன்மையான பரம தேசம் அதை நாடி வாஞ்சித்து வருகிறான். வாசிங்க. எபிரேயர் 11:16. வாசிங்க. அதையல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். பாருங்க, அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவருடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்த பண்ணினாரே. 10ஆம் வசனம் வாசிங்க. என்ன நகரம் அது? தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் இல்ல. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அப்ப பூர்ண வடிவில் சியோன் என்று தேவன் அழைக்கிறார். என்ன நகரம் அது? பூர்ண வடிவில் சியோன். the perfection of beauty இல்ல, பூர்ண வடிவில் சியோன் வந்து தேவன் பிரகாசிக்கிறார். வாஞ்ச இந்த காலவேளையில ஆசை என்ன? பூர்ண வடிவில் சியோன்ல தேவன் பிரகாசிக்கிறாரு. இப்போ அந்த தேசத்தை நாடி அடையும்படி ஆபிரகாம் புறப்பட்டு வந்தான். நீ ஆபிரகாமா இருந்தீனா நீ ஒரு பலிபீடத்தை நீ கட்டி எழுப்பலாம். வாசிங்க. சங்கீதம் 52. பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். பூரண வடிவுள்ள சியோன் வந்து தேவன் பிரகாசிக்கிறார். பாருங்க, பூரண வடிவு இல்ல, பர்ஃபெக்ஷன் ஆஃப் பியூட்டி இல்ல. உலகம் என்ன? உலகம் வீண் இல்ல. அழகு என்ன சொல்லுது? அழகு மாயை, அழகு வீண், அழகு வீண். இப்போ என்ன உலகம் அப்படி தானே இருக்கு. ஒரு பொண்ணு பார்க்குறான், வெள்ளையா பார்க்குறான் இல்லை. ஒரு பையன் மாப்பிள்ளையை பார்க்குறான், கலராக பார்க்குறான். நல்லா அவன் கண்ணை பாரு, மூக்கை பாரு, மூக்கு அழுத்தி பாரு. மூக்கு அழுத்தினா அதுலேருந்து ஒரு அழுக்கு வரும்ல. நீ தானே அழகாக பார்க்குற, அந்த மூக்கை நல்லா அழுத்து. ஐயோ இன்னும் அழகாக இருக்கா, அழுத்தினா அழுக்கு வெளியே வரும். அப்போ தான் தெரியும். இப்போ தேவன் இடைப்படுகிறார். ஆனால் தேவன் சொல்கிறார் பூரண வடிவில், பர்ஃபெக்ஷன் ஆஃப் பியூட்டி. எப்படி பார்த்தாலும் ஒரு அழகு. என்ன அழகு? இயேசு 10,000ங்களில் சிறந்தவர், வெண்மையும் செவப்புமானவர். என்ன அழகு! எவ்வளோ அழகு! இயேசு அப்பா போல ஒரு அழகு இருக்கா? உனக்காக எனக்காக தம்மை தாமே வறுமையாக்கி மரண பரிந்தும், சிலுவை மரண பரிந்து என்ன பண்ணுமா? கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். கீழ்ப்படிதலில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. தேவன் அழைக்கிறார். அந்த அழைப்புக்கு நீங்க அப்படியே நீ கீழ்ப்படியணும். மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும். உபதேசத்துக்கு கீழ்ப்படியணும். உபதேசம் என்ன? உபதேசம் ஏராளமான உபதேசம். அப்படி நீ கீழ்ப்படியும்போது அது ஒரு ஆசீர்வாதம் உண்டு. வாசிங்க. உன்னதப்பாட்டு 5:10. என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். பாருங்க, என் நேசர் வெண்மை. என்ன வெண்மை? அவரை போல பரிசுத்தம் ஒண்ணுமே இல்லை. வேதம் சொல்லுது, என்ன சொல்லுது? அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல உன் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். வெண்மை இல்ல, இயேசுடைய. அதான் அழைக்கப்பட்டவன், அனுப்பப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன், அரதேசிமாய் பரதேசாய் சஞ்சரிக்கிறவன். ஆபிரகாமோட குணநலங்கள் நீ அவனை அதை கற்றுக்கொண்டு தான் அவனோட பலிபீடத்தை பார்க்க போறோம். வாசிங்க வேகமா. 1 பேதுரு 1:15. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். அதுதான் வெண்மை. என்ன வெண்மை? உன் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தம். அப்படின்னா எல்லா உறவுகளிலும் ஒரு பரிசுத்தத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். உறவுகளை நீ உன்னுடைய பழக்க வழக்கத்தில் பரிசுத்தம் இல்லைன்னா அது என்ன பண்ணணும்? பரிசுத்த குலைச்சல் ஆயிரும். அநேக பேர் பாருங்க, நல்ல கவனிங்க, சிந்தையில் ஒரு போராட்டம் வந்தாலே பரிசுத்த குலைச்சலாயிரும். தவறி எதாவது பேசிட்டா பரிசுத்த குலைச்சலாயிரும். கை பெசகா எதா பண்ணிட்டா பரிசுத்த குலைச்சலாயிரும். கால் தவறி எதா நிற்கக்கூடாத இடத்துல நின்றா பரிசுத்த குலைச்சலாயிரும். அப்போது அதான் அவன் அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல பரிசுத்தம் விலையேற பெற்றது. அதுதான் அழைக்கப்பட்டவன். அவனே தேவன் அழைக்கிறார். ஏன்? அதே போல தேவன் இந்த காலை வேலையும் என்னையும் உன்னையும் அழைக்கிறார். என்னையும் உன்னையும் அழைக்கிறார். வாசிங்க. வாசிங்க. 1 பேதுரு 1:15. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். அப்போ அவர் வெண்மையும்
சிவப்புமானவர். சிவப்புமானவர் அப்படின்னா சிவப்பு, ரிடெம்ஷன், மீட்பு இல்லை. இயேசு எனக்காகவும் பேசுகிற எனக்காகவும் கேட்குற உங்களுக்காகவும் பலியானார் இல்லை. அதெல்லாம் மீட்பு, அந்த ரத்தத்தில் ஒரு மீட்பு. அதுதான் பாருங்க, எரிகோ கோட்டையில் ஒரு கயிறு தொங்கப்படும். என்ன கயிறு, என்ன கலர்? ஏன் பச்சை கலர் தொங்க விடுறது தானே? ஏன் சிகப்பு? ஏன்? அது ஒரு மீட்பு. அவ வேசி தான் இல்லை. ஆனால் கர்த்தருடைய ஜனத்துக்கு உதவி செஞ்சா அதில் தேவன் ஒரு மீட்பு வச்சுட்டா பாருங்க. ரெட் கலர் கயிறு, ரெட் கலர், ரெட்டு மீட்பு, மீட்கப்பட்டவர்கள். பேசுகிற நானும் கேட்குற நீயும் மீட்கப்பட்டவர்கள். ஆனால் தான் இயேசு என் நேச வெண்மையும் சிவப்புமானவர் 10,000 பேர்களில் சிறந்தவர். அவரை போல சிறந்த தெய்வம் யாருமே இல்லை. இயேசுவை போல அழகான தெய்வம் யாருமே இல்லை. பூர்ண வடிவில் சியோன் அப்படின்னா பர்ஃபெக்ஷன், பியூட்டி, எல்லாமே கேரக்டர் பேசுக, எல்லாமே பார்க்கறது. அதனால பாருங்க, கண்ணு, மூக்கு, நாக்கு, செவி, உணர்வு, ஐம்புலங்கள் இல்லை. பழைய ஏற்பாடு காலத்தில் யோசுவா என்ன பண்ணுவான்? யோசுவா கூப்பிட்டு இந்த 5 ராஜாக்கள் கழுத்து மேலே காலை வையின்வான். அதை எடுத்தீங்கன்னா வாசிங்க. 5 ராஜாக்கள் கழுத்து மேலே காலை வை, உன் ஐம்புலங்களையும் நீ மேற்கொண்டு ஜெயித்தா இயேசுவை போல் நீ பிரகாசிப்பாய். அல்லையா? நீ ஆண்டு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார், நீ நல்லா கற்றுக்கொள்ளணும். அப்போ தேவன் சொல்லுகிறார், அவன் அழைக்கப்பட்டவன். எடுத்தீங்களா? அப்போ அவன் அழைக்கப்பட்டவனாக இருக்கும்போது வேதம் கற்றுக் கொடுத்து உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிரு. இந்த கால வேலை அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். உன் அழைப்புக்கும் தெரிந்து கொள்வதற்கு என்ன வித்தியாசம் உண்டு? வித்தியாசம் நீ யாராவது தெரிஞ்சவங்க சொல்லணும். முதல் செவஸில் இருந்தவங்க சொல்ல வேண்டாம். அழைப்புக்கும் தெரிந்து கொள்வதற்கு என்ன வித்தியாசம் உண்டு சொல்லுங்கள். அழைப்புனா என்ன, தெரிந்து கொள்வதெல்லாம் என்ன? வேதத்தை வசனம் வாசிச்சோம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் சிலர். ரெண்டுமே முக்கியம். அதில் என்ன வித்தியாசம் உண்டு? யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கள், தப்பு இல்லை. நீங்கள் இப்போ அதான் இப்போ நான் பாட்டு பேசிகிட்டே போவேன் இல்லை. ஆனால் நீங்கள் கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் ஏதாவது இருக்கணும் இல்லை. இன்ட்ராக்ஷன். அழைப்புக்கும் தெரிந்து கொள்வதற்கும் என்ன வித்தியாசம் உண்டு? யாருக்கா தெரியுமா? ஃபர்ஸ்ட் சர்வீஸ் இருக்குன்னு சொல்லக்கூடாது, 2வது சர்வீஸ். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் நல்லா பாருங்கள். இப்போது அழைப்புனா என்ன, தெரிந்து கொள்வதெல்லாம் என்ன? இப்போ தேவன் வசனம் சொல்லுது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அழைப்பும் முக்கியம், தெரிந்து கொள்ளுதலும் முக்கியம். வாசிங்க. உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி 2 பேதுரு 1. ஜாக்கிரதையாரு. உன் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாது. அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை வாசிங்க. 2 பேதுரு 1:10. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். போதும். அப்படின்னா தேவன் இடைப்படுகிறார். நல்லா பாருங்க. ரிச் மேன் அண்ட் லாசரஸ். அப்போ தரித்திரனாகிய லாசரு, ஐஸ்வர்யனாகிய ஒருத்தன் இருந்தான். நல்லா பாருங்க. இப்போ 2 பேருக்கும் அழைப்பு இருக்கு. என்ன அழைப்பு? 2 பேரும் மறிச்சான். ஒருத்தன் இங்கே போயிட்டான் சொல்லுங்க. ஒருத்தன் பரலோகம் போயிட்டான். யார் பரலோகம் போனான்? தரித்திரராகிய லாசரு. ரிச் மேன் எங்கே போனான்? ஐஸ்வர்யம் அவன் எங்கே போனான்? பாதாளத்துக்கு போயிட்டான். அப்போ உன் அழைப்பு என்ன? தேவன் உன் வறுமையில் அழைத்தாரா, அந்த வறுமையில் நீ உண்மையாக இருக்கணும். அதான் உன் அழைப்பு. ஐஸ்வர்யனாக தேவன் அழைத்தாரா, நீ அதில் உண்மையாக, அதான் உன் அழைப்பு. நிறைய பேருக்கு என்ன தெரியல, நான் ரட்சிக்கப்பட்டேன், ரைட்டு, தேவனை நீ ஆசீர்வதிப்பார், காசு இல்லை ஆசீர்வாதம். என்ன புரியல? காசு என்ன பாருங்க, காசு ஆசீர்வாதம் அல்ல. உன் அழைப்பு, எந்த அழைப்பில் தேவனை அழைத்தாரோ அந்த அழைப்பில் நீ உண்மையாக இருக்கணும். நீ அந்த அழைப்பில் உண்மையாக இருக்கும்போது தான் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். வாசிங்க அதை, அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதான் பாருங்கள், சில அழைப்பு வறுமையிலே இருக்கும், அவன் உண்மையாக இருப்பான், மறிச்சா பரலோகம் போயிடுவான். சில வியாதியாகவே இருப்பாங்க, அதில் உண்மையாக இருப்பாங்க, மறிச்சா பரலோகம் போயிடுவாங்க. சிலவங்க ஐஸ்வர்யனா தேவன் அழைக்கிறார். இப்போ ஏப்ரஹாம் ஆண்டவர் மாற்றம் இல்லையா? வேலைக்காரன் என்ன சொல்கிறான்? என்னுடைய எஜமான் செல்வ, அவருடைய அழைப்பு அது. ஆனால் எல்லாருக்கும் அந்த அழைப்பு இருக்கா? அதனால் எல்லாருக்கும் ஒரே பரீட்சை பேப்பர் கிடையாது. இது ஒரே 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் கிடையாது. எல்லாம் புரியுதா? எல்லாம் கவனிக்குதா? எல்லாருக்கும் ஒரே பரீட்சை பேப்பர் கிடையாது. வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பரீட்சை பேப்பர். வாசிங்க, என்ன வேகமாக வாசிங்க. என்ன படிக்கிறோம்? ரிச் மேன் அண்ட் லாசரஸ் 16ஆம் அதிகாரம். சீக்கிரம். லூக்கா 16:19 ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரம் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யனுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜிலிருந்து விழும் துணிக்கையினாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று.
பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். தரித்திரன் மரித்து எங்க போயிட்டான்? தேவ தூதர்களால் ஆபிரகாமோட மடி இல்ல பரலோகத்துக்கு போயிட்டான். வாசிங்க. தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியில் கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வரவனும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசரையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரும் விரல் நுனியை தண்ணீரில் தோய்த்து. அப்படிதானே லாஸ்டர் எல்லாம் கவனிங்க. விரல் நுனி தண்ணி தான் ரட்சிப்பு. ஒரு டிராப் ரட்சிப்பு, சால்வேஷன் இல்ல. டைம் ஆயிடுச்சு, போயிடுச்சு. வாசிங்க. தன் விரல் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்றான். அதற்கு ஆபிரகாம், மகனே நீ பூமியில் உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். என்ன அழைப்பு? ரெண்டு அழைப்பு. எல்லாம் கவனிங்க. ஒருத்தன் தரித்திரனா தேவன் அழைத்தார். நீ தேவன் எதுல உன்னை அழைக்கிறாரோ நீ அதுல உண்மையா இருக்கணும். ஏழையா இருக்கிறியா, மிடில் கிளாஸா இருக்கிறியா, கொஞ்சம் தான் இருக்கா, நீ அந்த அழைப்பில் உண்மையாக இருக்கணும். இல்லை, அதான் உன் அழைப்புனா நீ அந்த அழைப்பில் உண்மையாக இருக்கணும். ஐஸ்வர்யனா தேவன் அழைக்கிறாரா, அதில் நீ உண்மையாக இருக்கணும். இவங்க ரெண்டு அழைப்பு. ஆனால் யார் தெரிந்து கொள்ளப்பட்டா? தரித்திரன். அதனால் அழைப்பையும் தெரிந்து கொள்ளையும் உறுதிப்படுத்த நீ ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த காலவேளையில். அப்போது அநேக ஐஸ்வர்யவான்கள் பாருங்கள், ஐஸ்வர்யனா இருப்பாங்க. நிறைய தேவன் ஆசீர்வதிக்கிறார். வேதத்தை வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, சபைக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை, காணிக்க தசமாக கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை, வீட்டுக்கு உபவாசத்துக்கு நேரம் இல்லை, எதுக்குமே நேரம் இல்லை. அவன் செத்தா எங்கே போவான்? ஐஸ்வர்யம் செத்தா எங்கே போவான்? நிறைய ஐஸ்வர்யங்கள் கேட்குறானுங்க யூடியூப்பில். செத்தா எல்லாம் பாதாளம் தான். அதனால தான் அவனுக்கு அழைப்பு. அதனால தேவன் சொல்லுகிறார் இந்த காலவேளையில் உன் அழைப்பையும் தெரிந்து கொள்ளையும் உறுதியாக்கம் ஜாக்கிரதையா. இது ஃபர்ஸ்ட். ஆனால் அழைக்கப்பட்டவன் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது அனுப்பப்பட்டவன். ரெண்டும் ஒன்று தான். இதான் ரெண்டும் இதில் தான் பார்த்தோம். மூன்றாவது தேவன் சொல்லுகிறார் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். வாசிங்க. ஆதியாகமம் 12:1. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அழைக்கப்பட்டவன். ரெண்டாவது அனுப்பப்பட்டவன். கீழ்ப்படிதல். இப்போ அதெல்லாம் பார்த்தோம் நம்ம. அனுப்பப்பட்டவன், அவன் அழைப்புக்கு கீழ்ப்படிந்து அவன் சென்றான், அதான் அனுப்பப்பட்டவன். மூன்றாவது என்ன பார்க்க போறோம்? அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். வாசிங்க. ஏசாயா 51:2. உன் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். மூன்றாவது யாரு? எல்லாம் சொல்லுங்க. இப்ப என்ன சொன்ன சொல்லுங்க. ஏபிரகாம் முதல்ல அழைக்கப்பட்டவன், அனுப்பப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன். தேவன் ஒருவனாய் அழைக்கிறார். ஒருவனாய். நீ ஒருத்தன் போதும், நீ ஒருத்தன் போதும். வா, ஒருத்தன். ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் உண்மையா பரிசுத்தமாக இருந்தால் போதும். ஒருத்தன், புருஷனோ மனைவியோ பிள்ளைகளோ ஒருவனாய் இருக்கையில் ஒருத்தனுடைய பரிசுத்தம் போதும். இல்லை, ஆண்டவர் என்ன கேட்பாரு? சபை பரிசுத்தமாக இருக்கிறதா இல்லையான்னு கேட்க மாட்டார். ஊழியக்காரன் நீ பரிசுத்தமாக இருக்கிறியான்னு தான் கேட்பார். நல்லா விளங்குதா உங்களுக்கு? 70 மேலே 70 அடிக்கிறோம். ஆண்டவர் பரிசுத்த மேலே நீ அழுகுற. எல்லாம் நம்ம வாஸ்தவம் தான். மகனே மகளே நீ பரிசுத்தமாக இருக்கியா? யாரை கேட்பாரு? ஊழியக்காரங்க எங்களை கேட்பாரு. விளங்குதா? அதே போல ஒருவனாய் இருக்கையில் தேவன் அழைக்கிறார். உன்னுடைய பரிசுத்தத்தை கொண்டு தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். உனக்குன்னு ஒரு அழைப்பு இருக்கு. தேவன் உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அதுதான் ஒருவனாய் இருக்கையில். அப்போ தேவனிடத்தில் நேரடியாக வாக்குத்தத்தங்கள் பெற்ற முதல் மனுஷன் ஆபிரகாம். வாக்குத்தத்தங்கள் யார் நேரடியாக பெற்றா? தேவனிடத்தில் ஃபர்ஸ்ட் பெற்றது யாரு? ஆபிரகாம். வாக்குத்தத்தம் ஏன் பலிக்கல சொல்லுங்க? அதே சொல்லுங்க. வாக்குத்தத்தம் ஏன் பலிக்கல? நிறைய பேருக்கு வாக்குத்தத்தம் பலிக்கல தெரியுமா? ஏன் பலிக்கல சொல்லுங்க? ஏன் வாக்குத்தத்தம் பலிக்கல? ஏன் வாக்குத்தத்தம் பலிக்கல? நீ விசுவாசிக்கல, வாக்குத்தத்தம் பலிக்கல இந்த காலவேளையில். அதான் அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு தேவன் சொல்லுகிறார். வாசிங்க வேகமா. அப்போ வாக்குத்தத்தம் எப்போ பலிக்கும் நம்முடைய வாழ்க்கையில்? நீ விசுவாசிக்கும் போது வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பலிக்கும். அதனால அநேக வேளையில் தேவன் சொல்லுகிறார் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. வாசிங்க வேகமா. கலாத்தியர் 3:6. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆமென். அப்ப தேவன் இடைப்படுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆபிரகாமோட வேலைக்காரன் எலியாசர் சொல்றான். எலியாசருக்கு எல்லாமே தெரியும். என்ன தெரியும்? சாராளுக்கும் ஆகாருக்கும் நடந்த சண்டை தெரியும். ஆபிரகாமுக்கும் சாராக்கும் நடந்த சண்டை தெரியும். ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் நடந்த சண்டையும் தெரியும். இஸ்மேலுக்கும் யாருக்கு சண்டை?
ஈசாக்கு நடந்த சண்டை எல்லா விஷயமும் தெரியும். இவனுடைய வீட்டு வேலைக்காரனுக்கும் லோத்தனுடைய வீட்டு வேலைக்காரன் நடந்த சண்டையும் தெரியும். அவன் சாட்சி கொடுக்குறான். என்ன சொல்றான்? என் எஜமானை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். அவன் எப்படி இருக்கான்? அவன் ஒரு செல்வ சீமான். தேவன் பாருங்க சாட்சி கொடுக்குறாரு பாருங்க, வாசிங்க. ஆதியாகமம் 24:34 இருந்து. அப்பொழுது அவன், நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன், கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியும் பொன்னையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையுண்டாகட்டும். அப்ப தேவன் இடைப்படுகிறார். ஃபர்ஸ்ட் அழைக்கப்பட்டவன், அனுப்பப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான்கு பேர் அரதேசியும் பரதேசியாய் சஞ்சரிக்கிறவன். வாசிங்க. இப்போ வேதம் சொல்லுது அரதேசி பரதேசி யாரு யாரு? ஆபிரகாம். எபிரேயர் 11:13. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு. பாருங்க, ஏன் அழைப்பிற்கு அவன் இருந்த இடமே ஆஸ்வதிக்கப்பட்ட இடம். ஊர் எனக்கு கல்தேயர், மெசபோட்டோமியா. அப்பதான் சிவிலைசேஷன். தேவன் அங்கதான் ஆசீர்வாதமே இருக்கு. ஆனா அதற்காக அல்ல, அழைப்பை நோக்கி வருகிறான். என்ன பண்றான்? வாசிக்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். அந்நியரும் பரதேசி என்று சொல்லி விசுவாசத்தோடு மரித்தார்கள். யாரு? நம்மளாம் யாரும் சொல்லுங்க, நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. நான் ஒரு பரதேசி. சொல்லுவோம் வாயத்திறந்து. பரதேசி பரதேசி ஒரு வீக்க சொல்லு. பரதேசி பரதேசிங்க நீ சொல்ல. பரதேசி பரதேசி அங்க கடைசியில் உட்காந்துருக்க பரதேசி. அவர் சொன்னதை நான் சொல்லலை. அப்படியே பார்த்து பரதேசி பரதேசின்னு நான் பார்த்தேன். ஆண்டவரே நல்ல வேலை அந்த சபையில் நான் இல்லை. பரதேசி பேர் சொல்லுங்க. நான் பரதேசி. நீ பரதேசி. நீ வாயத்தரும் சொல்லணும். அரதேசியும் பரதேசியும் ஆண்டவரே நான். நீ பரதேசின்னு சொன்னால் தப்பிச்சிட்ட. மேலே என்ன ஒரு அரை கிரவுண்டு பட்டா இருக்குன்னு அர்த்தம். நீ இங்கே பட்டா எல்லாமே இருக்கிற புறம்போக்கில் இல்லை. உனக்கு வீடும் இல்லை, பட்டாவும் இல்லை. அதனால நீ இருக்கிற சொல்லணும். வாயை திறந்து ஆண்டு சொல்லுங்க. நம்மளாம் ஆண்டவரே நான் ஒரு பரதேசி. சொல்லுங்க. ஆண்டவரே இந்த கால வேளையில் உமக்கு நான் பரதேசியா இருக்கேன். அதனால ஆபிரகாம் அரதேசியும் பரதேசியுமாய் சஞ்சரிக்கிறான். 1 வாசிங்க. 29:15. உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரை போலவும் அரதேசிகளும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல இருக்கிறது. நாட்கள் ஒரு நிழலை போல இருக்கிறது. நிலைத்திருப்போம் என்னும் நம்பிக்கையே இல்லை. அப்போ தேவன் சொல்லுகிறார். அதனால தான் ஏசியால வாசிக்கிறோம் பாருங்க. வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாக, பெருங்காற்றுக்கும் பெருமழைக்கும் மறைவிடமாக, அடைக்கலமாக நமக்கு ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். என்ன? யார் இந்த கூடாரம்? இயேசுதான் அந்த கூடாரம். பெயர்க்கப்படாத கூடாரம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வெயில் வரும், காற்று வீசும், அலைகள் வரும். ஆனா உனக்கு ஒரு கூடாரம் உண்டாயிருக்கணும். வாசிங்க. ஏசாயா 4:6. பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கு மழைக்கும் அடைக்கலமாக மறைவிடமாக ஒரு கூடாரம். யார் அந்த கூடாரம்? இந்த காலவேளை இயேசு தேவன் தான் உனக்கு அந்த கூடாரம். பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் உஷ்ணம் ஜாஸ்தி ஆச்சுன்னா நிற்க முடியாதுல்ல. பிரச்சனை இல்லை, போராட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அவன் தாக்கு பிடிக்க முடியாது. பெருங்காற்று, மழை, எல்லாத்துக்கும் அடைக்கலும் ஒரு மறைவிடுங்க இயேசு தான். நீ ஆண்டுகிட்ட வந்துடணும் இந்த காலவேளையில். அப்போ தேவன் சொல்லுகிறார். அதே போல் அவன் என்ன பண்ணான்? ஆபிரகாம் சாரால் மறைத்து விடுகிறாள். சாரால் மறைக்கும் போது 175 வயசு. ஏத்தின் புத்திரர்கிட்ட வந்து அவன் பேசுகிறான். எனக்கு என்ன ஒரு இடம் வேணும். என்ன இடம் வேணும்? எதற்காக? அவன் எப்படி தாழ்த்துறான் பாருங்க. அவன் நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமா இருக்கிறேன். அவன் தன்னை தாழ்த்துறான். எலியாஸ் என்ன சொல்றான்? என் எஜமானை தேவன் ஆசீர்வதித்திருக்கார், செல்வசீமான். ஆனா ஏபிரகாம் எப்படி தாழ்த்துறான் பாருங்க. வாசிங்க. ஆதியாகமம் 23:4 நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். என்னிடத்தில் இருக்கிற இந்த பிரேதம் என் கண்முன் இராதபடி நான் அதை அடக்கம் பண்ணுவதற்கு உங்களிடத்தில் எனக்கு சொந்தமாக ஒரு கல்லறை பூமி தர வேண்டும் என்றான். அதற்கு ஏத்தின் புத்திரர் ஆபிரகாமுக்கு பிரதியுத்தரமாக, எங்கள் ஆண்டவனே, நாங்கள் சொல்லுகிறதை கேளும். எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு. எங்கள் கல்லறைகளில் முக்கியமானதிலே பிரேதத்தை அடக்கம் பண்ணும். அவன் சொல்றான் பாருங்க. நான் அரதேசியும் எப்படி இருக்கேன்? பரதேசியமா இருக்கேன். ஆனா அவன் சொல்றான், ஆண்டவனே நீ மகா பிரபு செல்வசீமா. நீ தாழ்த்துறியா அந்த காலவேளையில? தாழ்த்துறியா? அப்போ இந்த காலவேளையில் தேவன் இடைப்படுகிறார். அப்போ ஃபர்ஸ்ட் ஏபிரகாமோட குணநலங்கள் நிறைய பார்க்கலாம். ஆனா நேரமே கிடையாது இல்லை. அதனால வேகமா போறோம். ஏபிரகாம் கட்டின முதல் பலிபீடம் எங்கே கட்டினாரு? சொல்லுங்க. மோரே என்ற தேசத்துல அவர் பலிபீடம் கட்டினாரு. மோரே 12
7 வாசிங்க. 12:6-7 அப்பதான் புரியும். 12:6 ஆதியாகமம் 12:6. ஆபிராம் அந்த தேசத்தில் சுற்றித் திரிந்து சீகேம் என்னும் இடத்திற்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாகட்டும். இப்போ தேவன் இடைப்படுகிறார். இப்போ நீங்கள் நல்லா கற்றுக்கொள்ளணும். நீ ஆபிரகாமா இருந்தால் நீ ஒரு பலிபீடத்தை கட்டுவ. இப்போ மோரேல ஒரு பலிபீடத்தை கட்டினான். மோரே என்பதுக்கு அர்த்தம் என்ன? மோரேன்னா வேதம் சொல்லுது, மோரேனா போதகர். போதகர் அப்படியே நம்முடைய கண்கள் போதகர்களை காண வேண்டும். பின்பு பேசுகிறனானு கேட்குற நீயும் ஒரு போதகராக மாற வேண்டும். ஊர் என்னும் கல்தையர் பட்டனும் மெசப்பட்ட மேலே ஆத்மாக்கு போதிக்கக்கூடிய ஒரு போதகர் அவன் பார்க்கல. அதனால தான் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து என்ன பண்ண புறப்பட்டு வந்துட்டான். அப்போ நீ மோரேனா என்ன சொல்லுங்க? மோரேனா இருந்தீங்கன்னா நீ அநேகருக்கு நீ ஒரு மோரே என்ற இடத்துல பலிபீடத்தில் நீ கட்டுவ இந்த காலை வேளையில். அதனால தான் தேவன் சொல்லுகிறார். வாசிங்க ஏசாயா 30 அதிகாரம் 20 வசனம். 20 வசனம். ஏசாயா 30:20. ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் போதகர் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை உன் கண்கள் உன் போதகர்களை காணும். வேதம் சொல்லுது. ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நீங்க நல்லா கற்றுக் கொடுக்கணும் இந்த கால வேளையில. அப்போ வேதம் சொல்லுது துன்பத்தின் அப்பம் உபத்திரவத்தின் தண்ணீர் அப்படின்னா ஒரு மனுஷனுடைய வாழ்வில் இன்றி அமையாதது. ஒரு மேட்டுக்கு பின் ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது போல, ஒரு பகலுக்கு பின் ஒரு இரவு இருக்கிறது போல, ஒரு சந்தோஷத்துக்கு பின் என்ன இருக்கான்? துக்கம் இருக்கு. மனுஷனுடைய வாழ் துக்கம் இல்லாத வாழ்நாளே கிடையாது. துக்கம் மனுஷனுடைய துக்கம் வாட்டி எடுத்துரும். அதுதான் தேவன் சொல்லுகிறார். வாசிங்க பிரசங்கில அழ ஒரு காலம் உண்டு. அதை வாசிங்க. நகைக்க ஒரு காலம் உண்டு. பிரசங்கி 3:4. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. அப்போ இந்த காலவேளையில் இப்போ தேவன் இடைப்படுகிறார். வேதம் சொல்லுது உன் வியாதியின் மத்தியில் உன் கண்கள் உன் போதகரை கண்டால் உன் வியாதியில் நீ எழும்பிடுவாய். வேதம் சொல்லு உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உனக்கு சுகத்தை ஜீவன் கொடுப்பேன்னு தேவன் சொல்லுகிறார். விசுவாசிக்கிற வல்லையிலே சொல்லுங்க அல்லேலூயா. இந்த காலை வேலை தேவன் இடைப்படுகிறார். உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உனக்கு ஜீவன் கொடுப்பேன். அதனால சோர்ந்து போறவனுக்கு பலனும் சத்துவம் இல்லாததுக்கு சத்துவத்தை தேவன் பெருக பண்ணுகிறார். வாசிங்க. உனக்கு ஆரோக்கியம் யாருக்கு இல்லை? உனக்கு. அதனால உன் கண்கள் உன் போதகர்களை காண வேண்டும். வாசிங்க. ஏசாயா 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி அந்த வசனத்தை வாசிங்க. இந்த கால வேலை தேவன் இடைப்படுகிற எடுத்தீங்கன்னா வாசிங்க. இது யாருக்கு? உனக்கு. உன் வியாதியின் மத்தியில் நீ மறிக்க மாட்டாய். இப்போ தேவன் விசுவாசத்தோடு சொல்லும்போது உன் கண்கள் உன் போதகர்களை காண வேண்டும். இந்த கால வேலையில் தேவன் இடைப்படுகிறார். கற்றுக்கொள்ளுங்க. அநேக வேலையில் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் தடுமாறும் போது உன் கண்கள் உன் போதகரை காணும் போது நீ உன் விசுவாசத்தில் பலப்படுவாய். நீ நல்லா கற்றுக்கொள்ளணும். அப்போ நான் ஏற்கனவே சொன்னேனே, இயேசு உன் போதகராய் இருக்கிறார். அப்போ இயேசுவால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியக்காரர்கள் பொன் போதகர்களாய் இருக்கிறார்களே. அப்போ இந்த கால வேலையில் எனக்கு ஒரு சாட்சி நினைவுக்கு வருது. சிபிஎம் சர்ச்சில் அடையா சென்டர் பாஸ்டர் 4th லூக்கா பாஸ்டர் அவர் எப்பயுமே சொல்வார் பிரசங்கத்தில், என் வாழ்க்கையில் 7 புயல்கள் அடிச்சிச்சோம். அவருடைய வாழ்க்கையில் 7 புயல்கள். அதான் யோசனை தியானித்து இருந்தேன். ஆண்டவரே என் வாழ்க்கையில் எத்தனை புயல் அடிச்சது இப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 25 வயசு 27 வயசு இருக்குமா? நல்லா கேளுங்க. முதல் புயல் அடிக்குது. என்ன அடிக்குது? என் அண்ணன் பெரிய பில்டர், நானும் பில்டிங் நிறைய கட்ட ஆரம்பிச்சிட்டேன் இல்லை. அதனால் பகை வந்துருச்சு. என் அண்ணனுடைய டீம் தான். அதே கொத்தனார் தான் என் கொத்தனார், அதே கார்பெண்டர் தான் என் கார்பெண்டர், அதே பெயிண்டர் தான் என் பெயிண்டர், அதே பிளம்பர் தான் என் பிளம்பர். அப்புறம் என்ன பண்ணுறேன், ஏஜி சர்ச் திருவேற்காடில் பாசுக்கெல்லாம் தெரியும், எல்லாம் வந்தார் டெடிக்கேஷனுக்கெல்லாம். ஏஜி சர்ச் திருவேற்காடில் நிறைவாழ்வு சபையா நிறைவாழ்வு சபை நியூ லைஃப். அப்போது அந்த சபையை கட்டிகிட்டு இருக்கும்போது திடீர்னு மேஸ்திரி ஃபோன் பண்ணுறாரு. ஐயா உங்களுக்கும் அண்ணனுக்கு எதாவது பிரச்சனையா? என்ன மேஸ்திரி சொல்லுங்க. என்ன இல்லை, அவர் அப்படியே வேலையை விட்டு போக சொல்லிட்டாரு. எப்படி இருந்தாலும் அப்படியே வேலையை விட்டு போக சொல்லிட்டாரு.
என் கார்பெண்டர், என் மேஸ்திரி, என் பெயிண்டர் எல்லாம் என்னை வேலையை விட்டு அப்படியே போயிட்டாங்க. எல்லாம் அப்படியே வேலையை விட்டு, இல்லைன்னா இங்கே வேலை கிடையாதுன்ட்டாரு. நான் சொல்கிறேன், என் அண்ணன்கிட்ட நீ போய் சொன்னியா கோயில் கட்டுறேன்னு? ஆனால் அதையும் சொன்னேன், நான் கோயில் கட்டிகிட்டு இருக்கேன்னு. அவர் ஒரு கோயிலை கட்டுறது, அந்த வேலையும் விட்டுட்டு போன்ட்டார். நல்லவர் என்ன சொல்கிறாரு, அந்த வேலையும் விட்டுட்டு போ. ஃபஸ்ட்டு அடிக்கிற சரியான புயல் எத்தனையோ மாதம் என்ன பண்ணுச்சு, வேலையெல்லாமல் நிற்குது. எனக்கு மைண்ட் ஒரு மாதிரி ஆப்சண்ட் ஆயிடுச்சு. நான் ஒரு 45 days அமெரிக்கா போயிட்டேன், என்னால் இங்கே இருக்க முடியல. அப்புறம் நான் இங்கே வந்து எல்லாத்தையும் நான் ட்ரெயின் பண்ணேன். அதில் ஒரே ஒரு ஆள், என் எலக்ட்ரிஷியன், அவர் பேர் ரஃபேல். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவரும் சொன்னார், ஒன்று அப்படியே சொல்லிட்டாரு. நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு கேட்டேன். அவங்க வீட்டு உப்பு தின்னு வளர்ந்தவனா, சேர்த்தாலும் போக மாட்டேன் அப்படின்ட்டார். யார்? ஒரே என்ன பாருங்கள், ஒரு ஆள் இல்லை, ஒரு ஆள். என் அண்ணனுக்கு திருப்பி பேசினாலே பிடிக்காது. அவர் காசு 5 லட்சம் வேணே பிடிச்சிட்டாரு. அப்போது ரஃபேல் எனக்கு 5 லட்சம் கொடுக்கணும். நான் சொன்னேன், இந்த 5 லட்சம் வேணாம், நீயே வச்சுக்கோ ரஃபேலுன்ட்டு. ஒரு ஆள். நீ வந்து முறைச்சிட்டு நின்றுன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன், நீ 10 மாதம்னா நானும் தாண்டா 10 மாதம் அப்படின்னுவேன். ஆனால் நீ அன்பாக இருந்தீங்கன்னா நீ வளைக்கலாம். அன்பு என்ன பண்ணுமா, எல்லாத்தையும் வளைக்கும். நான் சொன்னேன், அந்த 5 லட்சம் வேண்டான்ட்டேன். நான் இப்போ 27 வயசில், அப்போயே 25 கோடிக்கு நான் வியாபாரம் பண்ணுவேன். அப்படின்னா இப்போலாம் 250 கோடி மாதிரி எனக்கு டைமே இருக்காது. எல்லா டீமையும் நான் ரெடி பண்ணேன். அப்படியே புதுசாக ட்ரெயின் பண்ணி முதல் புயல், நல்லா கேளுங்க, என் வாழ்க்கையில் நடந்த புயல் சொல்கிறேன். 2வது புயல், பிஸ்னஸ் பெருகுச்சு. பெருக 9 கோடி கடன் ஆயிடுச்சு. 9 கோடி. என் பிளம்பர் வந்து சொல்கிறாரு, ஐயா 5.5 வருஷம் சனியனை கடந்துட்டேன், இன்னும் எத்தனை வருஷம் சனியனை கிடக்கணும்? இன்னும் 2 தான். 5.5 சனின்னு ஒன்று இருக்கான், 7.5 சனின்னு இருக்கான். 5.5 சனின்னு வரும்போது அம்பானிக்கும் அந்த வருஷம் 1000 கோடி தான் வருமா. நாட பாவி, இட்லி வாங்குறதுக்கே காசு இல்லை, பெட்ரோல் போட காசு இல்லை, 5 கார் இருந்து 4 காரை விற்றுட்டேன், என்ன பண்ணுறது? அவர் சொல்கிறாரு, 2வது புயல் 9 கோடி கடன். நல்லா சொல்கிறேன் கேளுங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, வேதம் சொல்லுது, துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரத்தின் தண்ணீர் உன்னுடைய வாழ்க்கையில். அவர் சொன்னார் 7 புயல்கள் வந்துச்சான். அவருக்கு 70 வயசாச்சு. எனக்கு பாதி வயசு தான் அது, அதுக்குள்ளே எனக்கு எத்தனையோ புயல் வீசிருச்சு. 3வது, ஏன் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் ஒரு சரியான புயல், என் ரட்சிப்பு நிறைவேற ஒரு புயல் வந்துச்சு. 3வது. 4வது, திருப்பி அதே அண்ணன் வந்துட்டார். உண்மை தான் சொல்கிறேன். அதே அண்ணன், நல்ல அண்ணன், நிறைய ஏஜி சபையெல்லாம், இது எதுவுமே கட் பண்ணக்கூடாது, எல்லாம் எல்லாருக்கும் போடணும், பேர் தான் சொல்லலையே. திருப்பி அதே அண்ணன் வந்து என்ன பண்ணிட்டாரு, அவருடைய வீடு, என் தம்பி வீடு, என் அண்ணன் வீடு, என் மாமா, என் அத்தை எல்லாத்தையும் எழுப்பி பொய்யா எங்கள் மேலே கேஸ் போட்டு என்ன பண்ணிட்டாரு, எங்கள் சொத்தை அபகரிக்க பார்த்தார். பொய்யா கேஸ் போட்டு அந்த கேஸும் தோற்று போச்சு. இல்லையா? எத்தனாவது புயல் இது? 10 வருஷம் அந்த கேஸ் போச்சு. கடுமையான பிரச்சனை, சும்மாலாம் இல்லை. நாங்கள் வீட்டை விட்டு போய் எங்களை அரெஸ்ட் பண்ண ஆளுங்க வந்து நாங்கள் ஏபி பெயில் வாங்கி கடுமையான போராட்டம். வாழ்க்கையில் சும்மாலாம் இல்லை. இப்போ தாவீது துரத்தப்பட்ட மாதிரி என் வீடு விட்டு நானே துரத்தப்பட்டு போனேன். எப்படி இருக்கும் பாருங்கள். எத்தனை நாள் மறைஞ்சு 45 நாள் இருந்து பெயில் வாங்கி கேட்கறதுக்கு கொடுமையால் நல்லவர். 4வது புயல். அப்புறம் 5வது ஒரு புயல். என்ன புயல் பாருங்கள், எங்கள் அம்மா வியாதியாக படுத்துட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து கேன்சர் கட்டி தலையில். 5வது புயல். நானே தனிமையில் வாட்டி இருக்குது, பிரச்சனை மேலே பிரச்சனை. எங்கள் அம்மாவுக்கு தலையில் கிரேட் 4 கிளையோபிளாஸ்டாமான கேன்சர் கட்டி, டென்னிஸ் பால் மாதிரி இவ்வளோ பெரிய கட்டி. அந்த ஃபோட்டோலாம் என்கிட்ட இருக்குது, நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இவ்வளோ பெரிய கட்டி. எல்லாம் சொல்லிட்டாங்க, உங்கள் அம்மா அடுத்த மாதம் இறந்துருவாங்கன்னு. எனக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். நான் பல்லு தேய்க்கிறேன், கண்ணில் தனியாக வருது. நானே பல்லு தேய்க்க முடியல, கண்ணாடி பார்க்குறேன். நான் சொல்கிறேன், எங்கள் அம்மா எனக்கு வேணும் ஆண்டவரே, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போது நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் ஆயுசை கொடுக்குறாரு. ஆயுசை கொடுத்து 6 மாதம் தான் இருப்பாங்க, ஆனால் அம்மா 2 வருஷம் இருந்தாங்களா. இது என்ன கடுமையான புயல் இல்லை பாருங்கள், உங்களுக்கு தெரியாது எவ்வளோ கடுமையான புயல் இது. எத்தனாவது புயல்? 5வது புயல். 6வது ஒரு புயல். எவ்வளோ புயல் தாண்டி வந்திருக்கேன்னு சொல்கிறேன், சும்மாலாம் இல்லை புயல்லாம். 6வது ஒரு புயல். ஜெபிச்சு உபவாசம் போட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு லேண்ட் சைன் பண்ணுறோம். நானே என் மனைவியும் போய் ஆண்டவர் சொல்லி அவன் கையில் காசு கொடுன்னு சொல்லி காசு கொடுத்து, ஒரு லாயர் குளத்தூரில் வாங்கினா அவனை நம்பி சைட்டு போட்டு கடைசியில் அவன் கேஸை போட்டு 50 லட்சம் காசு மாட்டிக்கிச்சு. எப்படியாச்சு எனக்கு வேலை செய்கிறதே பிடிக்காமல் போயிடுச்சு. நான் ஜெபிச்சு ஆண்டர்கிட்ட கேட்டு உபவாசம் போட்டு பிரத்யட்சமான தரிசனம் கொடுத்து ஆண்டர் சொல்லுன்னு சொல்லி பண்ண வேலையே போயிடுச்சு. எப்படி போயிடுச்சு பாருங்கள். 50 லட்சம் இன்னும் 5-6 வருஷமாக கேஸ் நடக்குது. 50 லட்சம் வேலை பண்ணாமல் இருந்துக்கலாமா? எனக்கு வேலை செய்ய பிடிக்கல, வெறுப்பாயிடுச்சு.
அப்போ என் மனைவி தான் என்னை தேற்றி ஆற்றி பலப்பட்டு வேண்டாம் போங்க வேலை பண்ணுங்க, ஆண்டு நமக்கு ஒரு வேலையை கொடுப்பாரு. வேலை செய்ய பிடிக்காம சீன் ஆயிடுச்சு எனக்கு. நான் 1 வருஷம் நான் 6 மாதம் வேலைக்கே நான் போகல தெரியுமா. நானே விசுவாச வாழ்க்கை லெவலில் அடிபட்டு வந்திருக்கேன். ஆண்டு சொல்லி இப்படி ஆச்சுன்னா அப்போ துரபாஸ்டர் ஒரு பிரசங்கம் பண்ணுறாரு, சில வேலையில் தேவனே சிக்கிக்கொள்ள வைப்பாராம். இல்லையா? சில வேலையில் என்ன பண்ணுவானா, யோசேப்பு குழியில் யார் தள்ளினது? தேவன் தான் தள்ளினது, வேறு யாரும் தள்ளல. ஆண்டு பர்மிஷன் இல்லாமல் யாரும் தள்ள முடியாது. சில வேலையில் தேவனே சிக்கிக்கொள்ள வைப்பார். 6வது புயல் 7வது புயல் வீசுது. இப்போ ரீசெண்டாக கேளுங்க, 7வது புயல் வீசுச்சு. என்ன பண்ணேன், சாப்பிட போனேன். சாப்பிட்டு இறங்கி வரேன். போன மாதம்தான். செக்யூரிட்டிக்காரன் என்ன பண்ணான், அவன் நினச்சிட்டான் நான் வந்து வேற எங்கேயும் வந்து வண்டியை விட்டுட்டு சரவணா பவனில் வேற எங்கேயும் ஷாப்பிங் போகிறேன்னு. அந்த ரிச்சி ஸ்ட்ரீட் பக்கத்தில் ஒரு சரவணா பவன் இருக்குது. நான் நினச்சேன் வண்டி நிப்பாட்டி ரிச்சி ஸ்ட்ரீட் போகிறேன்னு நினச்சிட்டான். ஏய் 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 ஏய்னு வந்து கட்டி நான் சொல்கிறேன், நான் மேலேருந்து சாப்பிட்டு வந்தேன், கேட்கவே இல்லை. என் மேலே வந்து கை வச்சான், கை எடுறான்னு தள்ளி விட்டேன், தம்மால் விழுந்தான். சும்மா தான் தள்ளி விட்டேன், விழுந்தான். பார்த்தா காலில் ஃப்ராக்சர்ன்றானுங்க. அப்புறம் நான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து என்ன பிரச்சனைன்றீங்க. ஐயோ அப்புறம் கேட்டால் ஊர்லேருந்து ஜனங்கள்லாம் வந்து கடைசியில் நானும் அவனும் பேசி காசுலாம் கொடுக்குறோன்ட்டும் போலீஸ் ஸ்டேஷன் போனால் போலீஸ்காரன் வந்து காம்ப்ரமைஸ் கொடுக்க மாட்டேன், எஃப்ஐஆர் பண்ண ரிமாண்ட் பண்ணுவேன்ட்டான். நான் என்னது எஃப்ஐஆர் பண்ண ரிமாண்ட் பண்ணுமா? அடிப்பட்டவன் காசு வாங்குறேன்ட்டான், பாதிக்கப்பட்டவன் தள்ளுவேன், நான் ஒப்புரவாயிருன்ட்டேன். போலீஸ்காரன் சொல்லிட்டா முடியாதுன்ட்டான். நான் சொன்னேன் நான் கொடுக்க மாட்டேன், அவன் டிஸ்சார்ஜ் ஆனதான் உனக்கு என்னது நீ ஒப்புரவே ஆகணுன்ட்டான். 1 வாரம் அடிச்சிச்சு பாருங்க புயல். கையில் காசும் இல்லை ஒன்றும் இல்லை. எல்லா புயலும் தானே கடைசியில் ஒரு புயல் வீசிச்சு. என் மனைவி வியாதியாக படுத்துட்டா. பாவம், ரொம்ப பெரிய வியாதிலாம் இல்லை, வெள்ளை அணுக்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இல்லை, என்னால் துக்கம் தாங்கவே முடியல. நான் ஆண்டுகிட்ட சொல்கிறேன், ஆண்டு எனக்கு பலனே இல்லைப்பா அப்படின்றேன். எனக்கு பலனே இல்லை, என்னால் முடியல. நான் என்ன பண்ணுறது, எவ்வளோ தான் அடி வாங்குறது? அவ்வளோ பிரச்சனை. வியாதியாக படுத்துட்டேன்னே என்னால் ஜபிக்க முடியல, ஊழியத்துக்கு போக முடியல, வேலைக்கு போக முடியல. எனக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. எவ்வளோ தான் அடி வாங்குறது? அடி வாங்கி பாஸ்டர்லாம் வந்தார், ஜெபம் பண்ணார். அப்போ எல்லாம் சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை, WBC கவுண்ட்டு ஜாஸ்தி ஆச்சு, அதை இறக்கணும். விசுவாசமாக இப்போ நான் கடந்து போகிறேன். அதெல்லாம் ஏன் சொன்னேன்னா வாசிங்க, ஏசாயா 30 அதிகாரம் 20ஆம் வசனம். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். அப்போ துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் நீ கடந்து போகும்போது, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட போதகர்கள் உன் கண்கள் காணும்போது நீ ஒரு நாளும் கீழே விழமாட்ட. இயேசு உன் போதகராக இருக்கிறார். அதே போல இந்த காலவேளையில் அநேக போதகர்கள் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதெல்லாம் சத்தியத்தை அறிங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எனக்கு பலனே இல்லை ஆண்டவரே, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறேன். லூக்கா பாஸ்டர் என்ன சொன்னார், 75 வயசில் அவர் சொல்கிறாரு, அவரோட வாழ்க்கையில் 7 புயல் வீசிச்சான். என் வாழ்க்கையில் எனக்கு 45-46 வயசு தான் ஆகுது, 8 புயல் வீசிருச்சு ஏற்கனவே. இன்னும் எத்தனை புயல் வீச போகுதுன்னே தெரில. ஆண்டு சொல்கிறது துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரத்தின் கண்ணீரையும் நீ கடந்து போகும்போது உன் கண்கள் உன் போதகரை காண வேணும் இந்த காலவேளை. அப்போ தேவன் இடைப்படுகிறார். அப்போது நீ உன் கண்கள் இந்த போதகரை காணும்போது இந்த பலிபீடத்தை நீ என்ன பண்ணுவ, கட்டுவ. நம்முடைய போதகர் கிறிஸ்து. அதனால தான் தேவன் சொல்லுகிறார், சங்கீதம் 86:11 வாசிங்க. உன் போதகர் கிறிஸ்து. போதகர் உன் கண்கள். நீ போதகனாக இருந்தீங்கன்னா இந்த காலவேளை ஒரு பலிபீடத்தை நீ கட்டுவ. தேவன் இடைப்படுகிறார், நல்லா கற்றுக்கொள்ளுங்க. நீ அநேகருக்கு இயேசு உன் போதகராக இருக்கிறார். வாசிங்க சங்கீதம் 86:11. கர்த்தாவே உமது வழி எனக்கு போதியும், கர்த்தாவே உமது வழி எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன், நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். பாருங்க, பயந்திருக்கும்படி வேறு சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்களை வைத்து என்ன பண்ணுவேன், ஆலோசனை சொல்லுவார் தேவன். ஒவ்வொரு நாளும் தேவன் சொல்லுகிறார், துன்பத்தின் அப்பம் உபத்திரவத்தின் கண்ணீர் வழியாக நீ கடந்து போகும்போது மனுஷனுடைய வாழ்க்கை இன்றியமையாதது. என்னைக்கு உன் வாழ்க்கையில் காற்று வீசும், கடல் கொந்தளிக்கும், இல்லை வெயில் அதிகமாக வீசும் தெரியாது. ஆனால் உன் கண்களின் போதகரை காண வேண்டும். தேவன் நீ ஒரு பலிபீடத்தை கட்டுவாய். மோரையில் ஆபிரகாம் கட்டுனது போல இந்த காலவேளையில் நீ ஒரு பலிபீடத்தை கட்ட தேவன் உன திடப்படுத்துகிறார். வாசிங்க
சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். 86:11 இப்போ வாசிங்க. கர்த்தாவே உமது வழி எனக்கு போதியும். கர்த்தாவே உமது வழி எனக்கு போதியும். போதகர் இயேசு போதகராய் இருக்கிறது போல கர்த்தாவே உமது வழி எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன், நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். அப்ப இந்த காலவில் தேவன் உனக்கு போதிக்கணும் அப்படின்னா நீ ஒரு போதகராய் மாற வேண்டும். உன் போதகர் இல்லை, அடுத்தது நீ உன் போதகர்கள் உன் கண்கள் போதகரை காண வேண்டும் என்றா ஃபர்ஸ்ட் உனக்கு ஒரு பயம் தேவை. என்ன தேவை? உங்களுக்கு என்ன தேவை? பயம் தேவை. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ பாக்கியவான். நீ பயம், நீ யாருக்கு பயப்படுகிறாயோ இல்லையோ உன் தேவனுக்கு நீ கட்டாயமா நீ பயப்படணும். யாருக்கு பயப்படணும்? எல்லாம் ஏமா என்ன பாரு, கவனிங்க எல்லாம். வேதம் சொல்றது யாருக்கு நம்ம பயப்படணும்? உன் தேவனுக்கு நீ கட்டாயமா நீ பயப்படணும். நம்ம புருஷனுக்கு பயப்படணும், சிலவங்க மனைவிக்கு பயப்படுவாங்க, இல்லை சில பெற்றவங்க பிள்ளைங்களுக்கு பயப்படுவாங்க. இந்த காலவேளை நீ யாருக்கு பயப்படணும்? நீ உன் தேவனுக்கு நீ பயந்தினா தேவன் தமது வழியை போதிப்பார். வாசிங்க. சங்கீதம் 128:1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பாருங்க, அவன் வழிகள் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். வேதம் சொல்றது நீ பிழைத்து நீ சுகித்து நீடித்திருக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நீ நடக்க கடவாய், ஜாக்கிரதையா நடக்க கடவாய். வாசிங்க. உபாகமும் 5 கடைசி வசனமா பாருங்க. வழிகள் எல்லாவற்றிலும் நீ நடக்கணும், அதான் வழி. உபாகமும் 5:33. ஆமா. நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் அவருடைய வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். அப்படின்னா வேதத்தில் அதிலே வரும் பாருங்க. முன்னாடி தேவன் சொல்லுகிறார், ஓரேபில் நான் உடன்படிக்கை பண்ண மோசே சொல்லுகிறார். ஆனா எப்போ பிதாக்களுக்கு பண்ணல, உயிரோடு இருக்கிற நமக்கும் எனக்கும் உனக்கும் தேவன் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். வாசிங்க. அதில் வரும் பாருங்க. ஓரேபில் தேவன் என்ன பண்ணாரா, பிதாக்களுக்கு இல்லை செத்தவருக்கு தேவன் உடன்படிக்கை பண்ணல, உயிரோடு இருக்கிற இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். இப்போ எங்கே வந்திருக்கோம்? கானான் தேசத்தை சுதந்திரிக்க நெருக்கமாக வந்திருக்கோம். அப்படின்னா பண்ணாங்க உடன்படிக்கை. விசுவாசம் இல்லை, விசுவாசம் இல்லாமல் வனாந்தரத்தில் மடிந்து போனார்கள். நீ விசுவாசம் மூலவனாக இருந்தீன்னா அவர் செய்த உடன்படிக்கை உன் வாழ்க்கையில் படிக்கும். அதனால தான் தேவன் சொல்லுகிறார். எடுத்து நான் வாசிக்கலாம் பாருங்க. ஓரேபில் பண்ண உடன்படிக்கை நம்மோடு தேவன் பண்ணி இருக்கிறார். யாரு? செத்தவர்களோட இல்லை, உயிரோடு இருக்கிற நம்ம. யார்? பிள்ளைகளோட. முற்பிதாக்கள்லாம் செத்து போயிட்டாங்க. ஏன் செத்து போயிட்டாங்க? எப்போ பார்த்தாலும் முறுமுறுப்பு, எப்போ பார்த்தாலும் கசப்பு, எப்போ பார்த்தாலும் வைராக்கியம், எப்போ பார்த்தாலும் பகை, எப்போ பார்த்தாலும் சண்டை, எப்போ பார்த்தாலும் அமைதி இல்லை, சந்தோஷம் இல்லை. அதெல்லாம் தேவன் அவரை வனாந்திரத்திலே அழிச்சிட்டார். விசுவாசம் இல்லாதனால வனாந்திரத்திலே அழித்து விட்டார். அதனால தான் தேவன் சொல்லுகிறார் புதிய ஏற்பாடுல, நானே வழி சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அப்போ உமது வழியை எனக்கு போதியும். அவர் போதகர். எடுத்தீங்களா? 5:3 வாசிங்க. உபாகமம் 5:3. அந்த உடன்படிக்கை கர்த்தர் நம்முடைய பிதாக்களுடன் பண்ணாமல், பாருங்க, அந்த உடன்படிக்கை பிதாக்களோடு பண்ணாமல் இந்நாளில் இங்கே உயிரோடு இருக்கிற நம்ம எல்லாரோடும் பண்ணினார். அப்படின்னா அப்ப தேவன் பண்ணார். செத்தவங்களாம் மறிச்சிட்டாங்க உடன்படிக்கையில். ஏன் கை கொள்ளல? கர்த்தருடைய வழியை கை கொள்ளல. ஏன்? தேவனுடைய உடன்படிக்கை என்ன, அவருடைய நியாயங்கள் என்ன, அவருடைய பிரமாணங்கள் என்ன, அவருடைய கட்டளைகள் இல்லை, எவைகளை நீ கை கொள்ளணும், எவைகளை நீ கை கொள்ளக்கூடாது, எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தார். ஆனால் அவங்க கை கொள்ளாத பட்சத்தில் தேவன் சொல்லுகிறார், அந்த உடன்படிக்கை கர்த்தர் நம்முடைய பிதாக்களோடு பண்ணாமல் இந்நாளில் உயிரோடு இருக்கிற நம்மோடு இந்நாளில் உயிரோடு நீ கை கொள்ளு. விசுவாசம் எப்படி? அதான் அவருடைய வழி. தேவனுடைய கட்டளைகளை, கற்பனைகள், 2 கற்பனைகள், அவருடைய கற்பனையை 10 கட்டளையாக எழுதி கொடுத்தார். அது பழைய ஏற்பாடுல. புதிய ஏற்பாடுல என்ன சொல்றாரு? இயேசு நானே வழி சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். வாசிங்க. நானே வழி. இயேசு தான் வழி. நீ வழி எல்லாமே சுற்றி திருக்கிற, அதுக்கு வழி யாரு? இயேசு தான் வழி. உன் பிரச்சனைக்கு என்ன வழி? இயேசு தான் வழி. உன் வியாதிக்கு என்ன வழி? இயேசு தான் வழி. உன் வியாதிக்கு என்ன வழி சொல்லுங்க? இயேசு தான் வழி. இயேசு அதான் சொல்றாரு, அப்படி நாம ஊற்றுண்ட பரிமள தேலும். வாசிங்க. இதை ஃபர்ஸ்ட் வாசிங்க. நானே வழி சத்தியமும் ஜீவன். யோவான் 14:6. அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். உன் வியாதிக்கு என்ன வழி? இந்த காலையில வாசிங்க. என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். அடுத்தது வாசிங்க. கீழே படிக்கட்டுமா? உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரத்தை பாருங்க. அவருடைய நாமம் ஊற்றுண்டு பரிமள தலம். அதுதான் வழி. நீ வியாதியா இருக்குன்னு சொல்லும்போது இயேசுவே நீ சொல்றல, அவருடைய நாமம் ஊற்றுண்டு பரிமள தைலம். 1ஆம் அதிகாரத்திலே வரும் பாருங்க.
உன்னத பாட்டு 1:3. 1:3. உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனையுள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது. பாருங்க, உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது. ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். யாரு கன்னியர்கள்? இல்ல, ஒரே புருஷனுக்கு நியமித்த, யார் சொல்றா? இயேசு. ஒரே புருஷன் இயேசு தான். அவர் தான் மணவாளன். பேசுகிறனா கேட்குற நீ மணவாட்டி. ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கன்னியர்கள் நம்ம தான். இயேசு மேலே பக்தி வைராக்கியமாக இருக்கணும், இயேசு மேலே விசுவாசமாக இருக்கணும், இயேசு மேலே திட நம்பிக்கையாக இருக்கணும். எனக்கே 8 புயல்கள் வந்துருச்சு, கேட்குறவனுக்கு எத்தனை புயல் வரும்? நான் யாரையும் பயன்படுத்தலை. தேவன் சொல்லுகிறார், உன் கண்கள் உன் போதர்களை காணும்போது நீ மோரே என்ற இடத்தில் பலிபீடத்தை கட்டுவாய். வாசிங்க வேகமா. 2 கொரிந்தியர் 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னியாகிய கிறிஸ்தின் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தெய்வ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அப்போ தேவன் சொல்லுகிறார், ஊற்றுண்ட பரிமள தைலம். அதனால இயேசுனுடைய நாமம் கீலியாத்துல பிசின் தைலம் போல. the name of Jesus like the balm of Gilead. இயேசுனுடைய நாமம் இருந்தா போதும், எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வந்துவிடும். இயேசுவினுடைய நாமம். அதனால நீ என்ன பண்ணும்? மோரே என்ற தேசத்தில் உன் கண்கள் போதகர்களை காணும். வாசிங்க வேகமா. சங்கீதம் 143:10. சங்கீதம் 143:10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. உம்முடைய நல்ல ஆவி. என்ன ஆவி? பரிசுத்த ஆவி. நல்லா கற்றுக்கொள்ளுங்க. வேகமா சொல்றேன், எல்லாத்தையும் விளக்க நேரம் இல்லை, வேகமா விளக்கிட்டு போயிடுறேன். நல்ல ஆவி. அப்போ தேவன் இடைப்படுகிறார். செம்மையான வழி. நல்ல ஆவினா பரிசுத்த ஆவி இல்லைன்னா தேவன் பேசுகிற என்னையும் கேட்குறவங்களையும் செம்மையான வழியில நடத்த முடியாது. நல்ல ஆவி. இயேசு சொல்கிறார், தாவீதை பார்த்து என் இருதயத்துக்கு ஏற்றுவேன். ஏன் சொன்னார் இருதயத்துக்கு ஏற்றுவேன்? ஃபர்ஸ்ட் தேவன் அவனை அபிஷேகிக்கிறார். எங்க அபிஷேகிக்கிறாரு? 1 சாமுவேல் 16 அதிகாரத்தில் வாசிங்க 13 கர்த்தருடைய ஆவி தாவீதின் மேல் அமர்ந்தது. யூதேயா தேசத்துல பெத்லெஹேம்ல அவனை ஃபர்ஸ்ட் அபிஷேகம் பண்ணுகிறார். வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதர நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். போதும். அப்ப என்ன கற்றுக்கொண்டோம்? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில நடத்தும். நல்லா கற்றுக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் எங்க அபிஷேகம்? அவனுக்கு யூதேயா பெத்லெஹேம். 2வது தேவன் அபிஷேகித்தார். எங்க அபிஷேகித்தார் தெரியுமா? இருக்காது? சொல்லுங்க. 2வது எப்ரோன். ஒரு கோத்திரத்துக்கு தலைவன் ராஜாவாக 7 வருஷம் அரசாண்டான், ஒரே கோத்திரத்துக்காக. எப்ரோனில் தேவன் அபிஷேகித்தார். 3வது சமஸ்த இஸ்ரவேலை ஆளுகை செய்யும்படி எருசலேமில் அவனை ஆளுகை செய்தார், அபிஷேகம் செய்தார். அப்போ முதல் அபிஷேகம், 2வது அபிஷேகம், 3வது அபிஷேகம். 3வது அபிஷேகம் பண்ணப்பட்ட அவன் ஜெயித்தான். ஃபர்ஸ்ட் நல்லா கற்றுக்கொள்ளுங்க. சவுல் தலைவனாக அபிஷேகம் பண்ணப்பட்டான், ஒரே கட்டம் தான். அடுத்தது யாரு? சாலமனோட, தாவீதோட பையன் சாலமன் 2 கட்ட அபிஷேகம். ஆனால் தாவீது மாத்திரம் தான் 3 கட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டு சமஸ்த இஸ்ரவேலை ஆளுகை செய்தான். விளங்குதா? அதனால தான் நல்ல ஆவி. இதுக்கு மேலே விளக்க நேரம் இல்லை. அதனால தேவன் சொல்லுகிறார், கீழ்ப்படிந்தவர்களுக்கு தந்தரில்லை பரிசுத்த ஆவி. வாசிங்க. அப்போ நீ கீழ்ப்படியணும். நீ கீழ்ப்படிய மாட்ட, தேவன் அபிஷேகம் கொடுக்க மாட்டார். நிறைய பேருக்கு என்ன சொல்றாங்க? அபிஷேகம் பெற்றேன், நீ பேசுகிற 2-3 பாஷை அது அல்ல. முதல் கட்ட அபிஷேகம் என்பது உண்டு, 2ஆம் கட்ட அபிஷேகம் என்பது உண்டு, 3ஆம் கட்ட அபிஷேகத்துக்கு நீ வரணும். அப்பதான் தேவன் உன்னை ஜெயாலியாய் மாற்றுவார். சமஸ்த இஸ்ரவேலை ஆளுகை செய்யும்படி தேவன் உன்னை அபிஷேக விரும்புகிறார். வாசிங்க. அப்போஸ்தலர் 5:32. இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி. எந்த கட்டத்தில் இருக்கும் நம்ம? முதல் கட்டமா, 2ஆம் கட்டமா, 3ஆம் கட்டமா? சங்கீதம் வாசிங்க 25:4. என போதகர், இயேசு போதகராய் இருக்கிறது போல, அதுக்காக போதகர் அந்த வசனம்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். வாசிங்க. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். பாருங்க, போதித்தருளும். என்ன பாதை? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம். அப்ப தேவன் தான் போதகர். இதை நீ கற்றுக்கொள்ளணும். ஏன் தேவன் போதகரா வெளிப்படுகிறார்? வாசிங்க வேகமா. சங்கீதம் 119:105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. சங்கீதம் 90:12 படிங்க. Psalm 90:12. சங்கீதம் 90:12. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். அதனால இயேசு உன் போதகர். வேதம் சொல்லுது, நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். பக்தன் சொல்லுவானே, என்னுடைய நாட்கள் எப்படி இருக்கான்? என் ஆயுசு காலம் 4 விரல் கடை. வாசிங்க.
சங்கீதம் இப்போ இயேசு போதகராக இருக்கும்போது ஒவ்வொரு வசனமும் உனக்கு போதிக்குது இல்லை, திருவசனம் போதிக்குது. என்ன போதித்தரலும்? நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும். வாசிங்க சங்கீதம் 39:5. இதோ என் நாட்களை 4 விரற்கடை அளவாக்கினீர், என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது, எந்த மனுஷனும் மாயே என்பது நிச்சயம். இப்போ நீ என்ன கற்றுக்கொள்ளணும்? நாட்களை என்ன அறிவு. எல்லாம் கற்றுக்கொள்ளுங்க. என்ன அறிவு? ஃபர்ஸ்ட் என்ன காலம்? வேகமாக சொல்லிட்டு போகிறேன், எல்லாம் எடுக்க நேரம் அல்ல. ஃபர்ஸ்ட் கருவின் காலம், ரெண்டாவது சிறு பிள்ளை காலம், மூன்றாவது வாலிபர் காலம், நான்காவது வயோதிபர் காலம். நீ என்ன காலத்தில் இருக்கப்போ தேவன் சொல்லுகிறார், என்ன சொல்றாரு? என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாத போல இருக்கிற, அதனால என் நாட்களை 4 விரல் கடை அளவு ஆக்கினீர். விரல் கடை அளவாக்கினீர். 4 இல்லை, ஃபர்ஸ்ட் கருவன் காலம், ரெண்டாவது சிறு பிள்ளையின் காலம், மூன்றாவது வாலிப காலம், நான்காவது வயோதிப. இதுதான் போதகர். இப்போ தேவன் போதிக்கிறாரா இல்லையா? அதனால்தான் எல்லா திருவசனமும் ஜோடு இல்லாமல் இருக்காது இந்த காலவேளை. அவைகளை தேடி வாசி. தேவன் என்ன பண்ணுவாராம்? அழகாக கோத்து கொடுப்பாரு. எடுத்தீங்கன்னா வாசிங்க வேகமா. இப்போ வேதம் சொல்லுது, சிறுமைப்பட்டவர்களுக்கு தமது வழியை என்ன பண்ணுறான்னா போதகர். இயேசு போதிக்கிறார், போதகர் இல்லை. சிறுமைப்பட்டு இருந்தா தேவன் கண்டிப்பாக தமது வழியை உனக்கு போதிப்பார். அடுத்தது நீதிமொழிகள் 4:11 வாசிங்க. நீதிமொழிகள் 4:11. அப்போ நீ போதகர், உன் கண்கள் இயேசு போதகராக இருக்கிறார். இயேசு அநேக போதகர்களை இந்த பூமியில் ஏற்படுத்தியும் வைத்திருக்கிறார். வாசிங்க. ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன் அப்படின்னா வேதம் சொல்லுது, ஞானம் தன் வீட்டை 7 தூண்களால் சித்திரம் தீர்த்து. யாராவது ஒரு வீடை 7 தூண்ல கட்டுவானா? கவனிங்க, எத்தனை தூண்ல கட்டுவான்? 2, 4, 6, 8, 10. ஏன் 7 தூண்? ஒரு வீடை 7 தூண்ல கட்ட முடியுமா? வாசிங்க. நீதிமொழிகள் 4:11. நீதிமொழிகள் 4:11. ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன், செவ்வையான பாதைகளில் உன்னை வாசிங்க. ஞான மார்க்கத்தை உனக்கு நான் போதித்தேன், போதிக்கிறார். இப்போ வாசிங்க. நீதிமொழிகள் 9:1. ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து. பாருங்க, ஞானம் தன் வீட்டை கட்டி. யாராவது வீடு கட்டுறவன் பாருங்க, அஸ்திபாரம் போடுறவன் 3 தூண்ல வீட்டை கட்டுவானா? ஒரு தூண்ல கட்ட முடியுமா? எப்பவுமே ஈவன் ஆட் நம்பர்ஸ் கிடையாது. 2, 1, 2, 4, 6, 8 இல்லை. ஒரு தூணில் 3, 7 தூண். எதை காண்பிக்கிறது? இப்போ அது பெரிய சத்தியம், அதெல்லாம் விளக்க நேரம் இல்லை. இப்போ அதை தேவன் இடைப்படுகிறார். நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ தேவன் போதகராய் இருக்கிறார், இயேசு போதகராய் இருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ளணும் இயேசு எப்படி இருக்கிறான். அப்போ போதகருக்கு உள்ள தன்மையை நான் வேகமாக சொல்கிறேன், கற்றுக்கொள்ளுங்க. இப்போது நீ போதகராக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு என்ன ஆண்டு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்? அவன் மற்றவர்களுடைய பாதங்களை கழுவுவான். வாசிங்க, யோவான் 13 முதல் தன்மையை தேவன் என்ன வெளிப்படுத்துகிறார்? தாழ்மையை வெளிப்படுத்துகிறார். தேவன் தாழ்மையின் சொரூபமாய் காணப்பட்டார். அப்போ உன்னை நீ மேன்மை பாராட்டலாமா? வாசிங்க. யோவான் 13:14. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால். அப்போ உனக்கு கீழே இருக்கிறவனுடைய கால்களுடைய நீ கழுவணும். அதான் தேவன் விவரிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். தாழ்மையின் சொரூபமாய் இயேசு வெளிப்பட்டது போல இந்த காலவேளையில் பேசுகிற நீயும் கேட்குற நீயும் தாழ்மையாக இருந்தீங்கன்னா நீ ஒரு போதகராக இருக்கலாம் இல்லையா? போதகருக்கு முதல் குணமே தாழ்மை இல்லை, ஒரு நாள் நீ போதகர் ஆகவே முடியாது. நீ நல்லா கற்றுக்கொள்ளுங்க. நீ தாழ்மையை நீ தரித்து கொள்ளணும். தாழ்மையை தரித்து கொள்ளாத பட்சத்தில் தேவன் உன்னை போதகராக ஆக்க முடியாது. அதனால மேன்மை பாராட்டுகிறது. எதை குறித்து மேன்மை பாராட்டணும்? கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டணும். எதை குறித்தும் நீ மேன்மை பாராட்டக்கூடாது. தேவன் இடைப்படுகிறார். கற்றுக்கொள்ளுங்க இந்த காலவேளையில். சங்கீதம் 20:7. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமையுண்டாகட்டும். 2வது தன்மை, இப்போ நீ போதகராக இருக்கும்போது நீ உனக்கு நீயே போதியாமல் இருக்கலாமா? அப்படின்னா களவு செய்யாதுன்னு என்று சொல்ற, நீ களவு செய்யலாமா? விபச்சாரம் செய்யாதுன்னு என்று சொல்ல, நீ விபச்சாரம் செய்யலாமா? கோயில்களை திருடாதுன்னு சொல்றல, நீ விக்கிரங்களை கொள்ளையிடலாமா? நீ செய்யலாமா? நீ அநேகருக்கு நீ போதிக்கிற நீ உன்னையே போதிக்காமல் இருக்கலாமா? வாசிங்க. ரோமர் 2:18. நியாய பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கிறாயே, நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும்
பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாதியனாகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாயும் எண்ணுகிறாயே. இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்கு தானே போதியாமல் இருக்கலாமா? உனக்கு நீயே போதியாமல் இருக்கலாம். மற்றவர்களுக்கு யாரு நீ போதிக்கிற? அநேக வேலையில் பாருங்க, ஆண்டு சொல்வார் ஒரு பிரசங்கம். இப்போ நாங்கள் வைராக்கியமே பிரசங்கம் பண்ணுறோம். சில வேலையில் எனக்கே நான் பண்ணுற பிரசங்கம் எனக்கு போராட்டமாக வந்துடும். இல்லையா? எவ்வளோ வைராக்கியமாக நீ பிரசங்கம் பண்ணினா அன்றைக்கி கடைசியில் பரிச்சு ஃபஸ்ட்டு ஆண்டு என் கையில் கொடுத்துருவாரு. வானே ஃபஸ்ட்டு டெஸ்ட் நீ எழுது, அப்புறம் அவங்கள பிடிச்சி நீ வறுக்கிறதும் கடாயில் எண்ணெயில் யோவானை போட்டு வறுத்து எடுக்கிறதும் அதெல்லாம் அப்புறம் அநேக வேலை எனக்கே பரிச்சு வந்துடும். பட்டுன்னு சில வேலை வந்துடும். அதனால தான் தேவன் சொல்லுகிறார், என்ன சொல்கிறார்? உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? வாசிங்க. களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? வாசிங்க. விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? நீயே விபச்சாரம் செய்யலாமா? விக்கிரங்களை அருவருக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா? அப்ப விக்கிரங்க அப்படின்னா என்ன? விக்கிரக நீ வைராக்கியமா பேசுற, உன் வாழ்க்கையில விக்கிரகமா நீ என்ன வச்சிருக்கிற? ஆண்டவர் கேட்பார்ல, உன் வாழ்க்கையில விக்கிரகமா நீ என்ன வச்சிருக்க? கோயில்களை நீ என்ன பண்ணல? வாசிங்க. நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? போதும், இதுக்கு மேல விளக்க நேரம் இல்லை. அப்ப நீங்க வீட்டில் போய் படிங்க. நீ போதகரா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீ உனக்கு நீயே போதிக்கணும். இல்ல எந்த போதகனா இருந்தாலும், இப்போ சபைக்கு போதகர் நான், ஐயா, ஏன் மனைவி, பாஸ்டர்மா, இப்போ நாங்களாம் போதகர். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க? சண்டே ஸ்கூல் நீயும் போதகர் தான். நீ பிள்ளைக்கு டீச் பண்ணும்போது நீ உனக்கு நீயே டீச் பண்ணணும். அதனால் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீ ஒரு மணி நேரம் ஜெபிக்காம நீ சண்டே ஸ்கூல் எடுக்காத. நீ வாயாடியாக வருவ. நீ அதே அவி பிள்ளைகளுக்கு கிரியை செய்யும். அதே அவி என்ன பண்ணுமா? பிள்ளைகளுக்கு கிரியை செய்யும். ஒரு பையன் வந்தான், அங்கிள் கல்யாணம் ஆக போகுதுன்னு என்ன பண்ணுறேன்னா, அந்த சர்ச்சில் என்ன பண்ணுறலாம்? சண்டே ஸ்கூல் எடுக்கிறோம். நான் சொன்ன அடப்பாய் அப்பெல்லாம் பெண்ணு பார்க்காத, நீ நல்லா உபவாசம் போட்டு என்ன பண்ண? ஆண்டர்கிட்ட கேளுன்னு. சண்டே ஸ்கூலில் சார்ல்ஸ் ஒரு வாட்டி பிரசங்கத்தில் சொன்னார், ஐயா நான் வாடினாராம், உங்கள் சபையில் தான் பொண்ணு எடுத்தேன், இப்போ என்ன அப்படி சொல்லுன்னாராம். நீங்கள் தான் கல்யாணம் பண்ணி வச்சிங்க, இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுனாராம்? அவள் வாயே மூட மாட்டேங்கிறா. அப்படியே பார்த்தாராம். உங்கள் சபையில் தான் என்ன பண்ணுறலாம்? சண்டே ஸ்கூல் உங்கள் சபையில் தான். சார்ல்ஸ் ஏக்கே பிரச்சனை வச்சுதான் பாருங்கள். உங்கள் சபையில் தான் சண்டே ஸ்கூல் எடுத்தா, அதை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டேன். அவன் சொன்னாராம், இனிமேல் யாரும் இந்த சபையில் சண்டே ஸ்கூல் எடுத்து பொண்ணு எடுத்து என்கிட்ட வரக்கூடாது. நீ பொண்ணு எடுக்கிறியா, நீ பையன் எடுக்கிறியா, உபவாசம் போட்டு ஆண்டு சொன்னார்னா நீ என்ன பண்ணு? எடு, இல்லைன்னா என்கிட்ட பஞ்சாயத்துக்கே வரக்கூடாது. அப்படியே பிரசங்கத்தை நான் கேட்குறேங்க, பிரசங்கத்தை லைவாக நான் கேட்டேன். பஞ்சாயத்துக்கே வரக்கூடாது. உண்மை இல்லை, அது உண்மை. அதே போல் இந்த காலவேளையில் தேவன் இடைப்படுகிறார். வேணும் சொல்லுது, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிற நீ நான் தானே ஆகாதவனை போகாதபடிக்கு என்ன பண்ணுவேன்? என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படிதான் நான் ஒடுக்கணும் என் சரீரத்தை. இல்லை சும்மா கையில் வச்சு தப்புன்னு வந்துட்டான். என்ன பண்ண? எனக்கு வச்சுட்டாரு ஆண்டவர். புயல் வீசினே இருக்குங்க. நான் ஓகேன்றேன், அவன் ஓகேன்றான், போலீஸ்காரன் முடியாதுன்றான். திருப்பி நைட்டு போயிட்டு நாளன்னைக்கு போவான். நான் இப்போ இரும்பல் வருது. நான் ஓகேன்றேன், அவன் ஓகேன்றான், போலீஸ்காரன் முடியாதுன்ட்டான். என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், போலீஸ்காரர் சொல்கிறாரு உங்களை ரிமாண்ட் பண்ண சொல்கிறாரு. நான் சொன்னேன், நீ சொன்னியா நான் காசு கொடுக்குறேன்னு? என்ன நிறைய காசு கொடுக்குறோம். நான் சரி வெளியே கூட ட்ரீட் பண்ணுறேன்ட்டேன். தெரியாமல் கை வச்சே விழுந்துட்டான். ஒரு செக்யூரிட்டிக்காரன், நான் சாப்பிட்டு வந்தவன் என் மேலே கை வைக்கலாமா? நான் பில் கட்டி ப்ரூஃப்லாம் இருக்குது. சாப்பிட்டு கீழே இறங்கி வரேன், ஏய் கற்று வந்து கை வச்சு காரை எடுத்துன்னு கை மேலே கை எடுறான், தட்டி விட்டு தப்புன்னு விட்டான். என்ன பண்ணுறது பாருங்கள். அப்படியே வீசுது புயல். வீசின்னு அடங்கவே இல்லைங்க. இப்போ தான் அடங்குச்சு. எப்போ? இந்த திங்கக்கிழமை தான் அடங்குச்சு. உண்மை இல்லை, இந்த திங்கக்கிழமை, இந்த போன திங்கக்கிழமை தான் அடங்குச்சு. இன்ஸ்பெக்டர் ரிமாண்ட் பண்ண சொல்லிட்டாராம். நான் சொன்னேன், என்ன பண்ணுவேனே, என்ன பிரச்சனை வாழ்க்கையில். அதான் சரி, இதை ஒடுக்கி கீழ்படுத்த சொல்கிறார். வாசிங்க. 1 கொரிந்தியர் 9:26. ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்ப பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். சரீரத்தை ஒடுக்கணும். இந்த காலவெளியில் தேவனை இடைப்படுகிறார். நீ ஒரு போதகனா இருந்தா என்ன பண்ண? இச்சைக்காக ஒடுக்கு, உன் கோபத்துக்காக ஒடுக்கு, உன் பெருந்தீனிக்காக ஒடுக்கு, உன் மாம்ச வைரத்துக்காக உன் சரீரத்தை ஒடுக்கு. இப்போ தேவன் இடைப்படுகிற உன் சரீரத்தை, நீ போதகனாக இருந்தீங்கன்னா நீ உன் சரீரத்தை ஒடுக்கணும் இந்த காலவேளையில். அப்போது நம்முடைய சரீரமே நமக்கு என்ன பண்ணுமா? அநேக வேளையில் நமக்கு எதிராளியாக மாறிவிடும். உங்களுக்கு தெரியுமா?
உன் பரிசுத்த நீ வளர 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 யாருமே எதிரி இல்லை. சாம்சன் நிறையா ஒரு வாட்டி பிரசங்கம் பண்ணார், நம்முடைய சொந்த சரீரமே நமக்கு எதிராளியாக மாறிவிடும் தெரியுமா. நான் அவனை அந்த மாதிரி காயப்படுத்துன்னு நான் நினைக்கல. நான் கொஞ்சம் கோவம் தான், பெரிய விளைவுகள் என்ன வந்துச்சு. நான் யாரையும் சண்டை போடணும்னு விரும்பலை. அந்த கொஞ்சம் உன் சரீரமே உனக்கு எதிராளியாய் மாறிவிடும். பாருங்க, தாவீது நல்லவன் தான், தேவன் சொல்கிறார் அவன் இருதயத்துக்கு ஏற்றுவன். அவன் என்ன பண்ணான், யாரையும் பார்க்கல, தூங்கி கழிச்சு என்ன பண்ணாரான், உப்பரிகளை நடந்து போனான். அவன் சொந்த சரீரமே அவனுக்கு என்ன பண்ணுச்சு, எதிராளியாய் மாற்றிடுச்சு. யார் இந்த பெண்ணு விசாரிச்சா வச்சிச்சு பிரச்சனை, பேய் வந்துச்சா. அவன் என்ன பண்ணான், அவன் தேடி போனான். பாவம் நடக்கும்போது அவன் சொந்த சரீரமே பாருங்க, உன் சொந்த சரீரம் உனக்கு எதிராளியாய் மாற்றிவிடும். நீ ஜாக்கிரதை இல்லாத பட்சத்தில் இந்த காலவேளையில் போதகர்கள், அநேக போதகர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். யாருக்கு எதிரி, நம்ம சொந்த சரீரம் தான் எதிரி. சாம்சன் நிறையா பிரசங்கம் பண்ணி நான் கேட்டிருக்கேன், அங்கே தான் முழுக்க நேசம் நான் எடுத்தேன். அவர் சொல்லுவார், உன் சொந்த சரீரமே உனக்கு எதிராளியாய் மாறிவிடும். அதுக்கு நான் சாட்சி. இல்லைன்னா நீங்கள் வந்து நான் கூட்டு போய் காமிக்கிறேன் எவ்வளோ புயல் வீசிச்சுன்னு. அங்கே என்ன போய் சிந்தாதிரிப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் பார்த்துட்டு வரலாம். ஃபஸ்ட்டு நீ போதகராய் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நீ அநேகருக்கு போதகராக மாறணும். இயேசு போதகராய் இருக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் அநேக போதகர்களை ஏற்படுத்தியும் இருக்கிறார். அப்போ போதகருக்காக உண்டான குணநலங்களை பார்க்குறோம். நீ இந்த மாதிரி போதகராக இருந்தீங்கன்னா முறை என்ற இடத்தில் நீ பலிபீடத்தை கட்டுவாய். ஆமேன். வாசிங்க. தேவன் சொல்லுகிறார், சீசர்கள் வந்து கேட்பாங்க, ஏன் அவன் ஐயர் என்ன பண்ணுறாரு, பெரிய துன்மார்க்கங்களோடலாம் என்ன பண்ணுறாரு, சாப்பிட்ற புசிக்கிறது, அவருக்கு வேலையே இல்லையா. வாசிங்க. ஏன் இங்கே யாரோட ஆயாக்காரனோட, வேச்சாரனோட, இவெல்லாம் பெரிய பெரிய பிரதான பாவிகளோட தேவன் புசிக்கிறாரு. அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா என்ன, தேவன் இடைப்படுகிறார். இயேசுக்கு ஜாதி வேறுபாடே கிடையாது. நல்லவன் கெட்டவன், படித்தவன் படிக்காதவன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், வேற்றுமையே இல்லை. இயேசு பாவிகளை நேசிக்கிறார். நான் எப்பவுமே சொல்லுவேன் யூடியூப்பில் பார்த்து, இயேசு பாவிகளை நேசிக்கிறார். அந்த பணக்காரன் தான் பிரதான பாவியாக இருக்கான் அல்ல. இதெல்லாம் கேட்கணும் யூடியூப்பில், 70 மேலே 70 அடிக்கணும். என் சொந்தக்காரங்களாம் பெரிய பெரிய கோடீஸ்வரங்க பிரதான பாவிங்க. இன்றைக்கி இயேசு ரட்சிப்பு உங்களை தேடி வருகிறது. இயேசு உன்னை நேசிக்கிறார் இல்லை. இயேசு யார் நேசிக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார். ஆனால் பாவத்தை நேசிக்கிறதே இல்லை இல்லை. அதனால அவருக்கு ஜாதி வேற்றுமையே இல்லை, ஜாதி வேற்றுமையே இல்லை. மற்ற இருக்கிறார் பெரிய டாக்ஸ் கலெக்டர், அங்கே பார்த்தா ஒருத்தர் வேச்சாரி வந்து ஆண்டவர் மொத்தம் கொடுக்குறா. நான் ரட்சிக்கப்பட்ட போது என் மேனேஜர் என்கிட்ட பேசினார், ஏமா இயேசு பாதத்தை முத்தம் கொடுத்தது ஒரு வேசியாமேன்னு கேட்குறாரு. எனக்கு வேணும்னா அந்த ஆள் அவர் என்ன பண்ணுறது, அவமானப்படுத்துறாரு. இயேசு பரிசுத்தர் தானே, வேசி முத்தம் கொடுக்கணும். எங்கே போய் இருந்தாலும் எங்கே அடிக்கிறாரு பாருங்க. இயேசு ஒரு வேசி பாதத்தை கழுவுறா, என்ன பண்ணுறா, முடியல அந்த பரிமள தைலத்தை ஊற்றி அவைய முடியல தேய்ச்சி கழுவி வாசனை ஜீவியம் வெளிப்படுத்துகிறார். அவள் வேசி தானே கிஸ் பண்ணா அப்படின்றாரு. எவ்வளோ வாசனை இருக்கு அந்த ஆளுக்கு, எந்த வாசனை பிடிச்சிருக்கு பாருங்க. பிரதான பொம்பளை சோக்கு அந்த ஆள். அந்த மேனேஜர் வந்து எந்த பொம்பளை வந்தாலும் அப்படியே பார்த்து, மைக்கிள் எனக்கு கண்ணெல்லாம் தலை சுற்றுது, நான் அப்புறம் வரேன்னு. எந்த அழகான பொண்ணு வந்தாலும் அக்கௌண்ட்டுக்கின்றது எல்லாத்தையும் விட்டுருவார். அப்படியே அவளை பார்த்து ருசிச்சு பிரதான பொம்பளை சோக்கு. அதனால தானே அந்த வசனம் அவனுக்கு வருது. உங்களுக்கு விலங்கு தான் நான் சொல்கிறது, எடுத்தீங்கன்னா வாசிங்க. அதனால தான் தேவன் சொல்கிறார், பிணியாளர்களுக்கு வைத்தியம் வேண்டியதே அல்லாமல் யாருக்கு வைத்தியம் தேவை, பிணியாளிக்கு தான் வைத்தியம். பிணியாளிக்கு தான் வைத்தியம் வேண்டியதே இல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு அல்ல. அப்போ நீ வியாதியாக இருக்க, பாவியாக இருக்க, இயேசு உன்னை தேடி வருகிறார். நீ நல்லா இருக்கிறன்னு நினச்சின்னா இயேசு உன்னை தேடி வரவே மாட்டார். சொல்லுங்கள், இயேசு உன்னை தேடி வரவே மாட்டார். எடுத்தீங்களா? லூக்கா 5:30 வாசிங்க. லூக்கா 5:30, 31, 32 வாசிங்க. வேகமா. வேத பாரகரும் பரிசேயரும் அவருடைய சீஷருக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் ஆயக்காரரோடும் பாவிகளோடு போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பிணியாளிகளுக்கு வைத்தியனை வேண்டியதல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதல்ல, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன். பாவிகளை, நீ பிரதானமான பாவி. இந்த காலவீரர் ரட்சிப்பு உன்னை நோக்கி தேடி வருகிறது. இயேசுடைய சத்தத்துக்கு செவிக்கொள், வா என்று இயேசு அழைக்கிறார். நீ இயேசுடைய சத்தத்தை நீ அல்லல் தட்டுனீன்னா ரட்சிப்பு வேற வழியே வந்துடும். தேவன் ஒன்று அவமானப்படுத்தி விடுவார். எச்சரிப்புக்கு நீ ஆயத்தமாறு. அதனால இயேசு சொல்கிறார், அந்த காலவேளையில் இயேசு போதகராய் இருக்கிறது போல உன் கண்கள் இயேசுவை காண வேண்டும். இந்த காலவேளையில் அதே போல இயேசு இந்த பூமியில் அநேக போதர்களை ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுது, துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் குடிக்க வாசிங்க. நீ கடக்கும்போது காணும்போது உன் கண்கள் உன் போதகர்களை காண வேண்டும். ஒரு நாளும்
உன் போதகர் உன் கண்களுக்கு மறைவாக இருக்க மாட்டார்கள். இந்த ஏசாயா 30:20. ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உங்கள் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். உன் கண்கள் உன் போதகர்களை இனி காணும். ஆனால் முழு உலகத்துக்கு போதகனாக ஏபிரகாம் மாறிவிட்டான். அப்படின்னா விசுவாச தகப்பன், விசுவாச பிதா. வாசிங்க, அவன் எப்படிப்பட்டவன்? விசுவாச தகப்பன். முழு உலகத்துக்கு அவன் ஒரு போதகராக மாறிவிட்டான் ஆபிரகாம். அதை மோரே என்ற இடத்தில் பலிபீடத்தை கட்டினான். மோரே, அவ்வளோதான். இன்னைக்கு ஒன்று தான் பார்க்கறதுக்கு நேரம் இருக்குது. அப்போ இந்த காலவேளையில் ஆபிரகாமை போல நீ பலிபீடம் கட்டணும், மோரேயில் கட்டணும்னா நீ இயேசு என்ற போதகரை காணணும். மற்றபடி இன்னொன்று, நீ போதகராக மாற வேண்டும். எல்லாம் எளிமையில் இருக்கலாம். எளிமையில் இருக்கிற வசந்த வாசிங்க. விசுவாச தகப்பன் எண்ணப்பட்டான் அப்படின்ற வசனம் இருக்கா? விசுவாச தகப்பன் அந்த மாதிரி அப்போ பாருங்க, இப்போ முழு உலகத்துக்கு விசுவாச தகப்பன், விசுவாச பிதா இல்லை யாரு? ஆபிரகாம். எல்லாம் எளிமையில் இருக்கலாம். அந்த காலவேளையில் இப்போ தேவன் இடைப்பட்ட வசனங்களுக்கு ஏற்றபடி பேசுகிற நானும் கேட்கிற நீங்களும் ஒரு ஜீவியத்தை சமர்ப்பிக்கும் போது மோரே என்ற இடத்தில் தேவன் பலிபீடத்தை கட்ட உதவுவார். பூர்வ பிதாக்கள் கட்டின பலிபீடம் அப்படின்னா பிதாக்கள் தங்களுடைய அனுபவத்தினால் பலிபீடத்தை கட்டி வந்தார்கள். அநேக பலிபீடங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. பலிபீடமாக மாற தேவன் அழைக்கிறார். பேசுகிறீங்க, கேட்குறீங்க, உன்னையும் என்னையும் பார்த்து தேவன் இந்த காலவேளையில் துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் நீ கடந்து போகும்போது, குடிக்கும்போது, உன் கண்கள் உன் போதகரை காணும்போது தேவன் ஒரு நாளும் உன்னை கைவிடுகிற தேவனே அல்ல. தேவன் என்ன பண்ணுறாரா? ஒரு நாளும் உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல. அநேக புயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் வீசும். எவ்வளோ புயல் வீசுச்சு தெரியுமா? என் வாழ்க்கையில் நானே சொல்லியிருக்கேன். இப்போ 8 புயல்கள் வீசுச்சு. நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு பலனே இல்லை, ஆண்டவரே ஏசப்பா எனக்கு பலனே இல்லைன்றேன். நான் சொன்னேன், எனக்கு பலனே இல்லைப்பா, இந்த ஓட்டத்தை ஓட எனக்கு நீர் தான் பலன். என் கண்கள் என் தேவனை கண்டது. என் கண்கள் இயேசு எனும் போதகரை கண்டது. இந்த காலவேளையில் தேவன் என்னை போதகராய் ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த காலவேளையில் உன் கண்கள் இயேசுவை காணணும். உன் கண்கள் இயேசுவை காணும்போது தேவன் உன்னையும் ஒரு போதகராக ஏற்படுத்துவார். நீயும் ஒரு போதகனாக ஏற்படுத்தப்படுவாய். அப்போ தேவன் உன்னை போதகராக ஏற்படுத்தும் போது அநேக பேருக்கு நீ ஒரு ஔஷதமாக மாறும். நீ ஒரு பேசுகிற வார்த்தையில் ஒரு சுகம் உண்டாகும். தேவன் உன்னை தேடி ஜனங்க வருவாங்க. கர்த்தர் பேசினார், தேவன் இடைப்பட்டார், உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் வியாதி நீங்கி நீ சுகமடைவாய் என்ற தேவவசனத்தை கேட்கும்போது அதை விசுவாசித்தேன். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் ஆமென்றும் ஆமேன் என்றும் என் வாழ்க்கையில் பழிச்சிச்சு. ஐயா, தேவன் இடைப்பட்டார். வேதம் சொல்லுது, சத்தியத்தை அறிங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆழமான சத்தியத்தை கேட்க நீ பிரயாசப்படு. இந்த காலவேளையில் ஐயா, வேற்றுமைனா உபதேசத்தை விட்டு விலகி வா, கண்டன பண்ணு, நீ தைரியமா இரு. அநேகளுடைய வாழ்க்கையில தேவன் சொல்லுகிறார். இந்த வசந்த வாசிங்க, ரோமர் அந்த வசந்த ரோமர் 15:4 வாசிங்க. ரோமர் 15:4 வாசிங்க. இப்போ எல்லா உபதேசம் எல்லாம் நமக்காக எழுதப்பட்டு இருக்கிறது. எழுதியிருக்கிறதெல்லாம் நமக்கு முன்பாக எழுதப்பட்ட ரோமர் 15:4 வாசிங்க. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவையெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. எழுதியிருக்கிறவைகள் எல்லாமே நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. எல்லாமே பாருங்க, தேவ வசனம் எல்லாமே பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படி. அப்போ உனக்கு ஒரு பொறுமை தேவை, உனக்கு ஆறுதல் தேவை. யாரும் உன்னை ஆற்றி தேற்ற முடியாது. இந்த காலவேளையில் தேவ வசனம் தான் நம்மளை ஆற்றி தேற்ற முடியும். நீ இக்கட்டான பாதையில் நடக்கும்போது, இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கு வழியா நீ கடந்து போகுது, தேவ பக்தன் சொல்லுகிறான், மரண இருந்த பள்ளத்தாக்கு நடக்கும்போது உமது கோலும் தடிமனை தேற்றும். வாக்குத்தத்தங்கள் ஆமென்றும் ஆமேன் என்றும். வாக்குத்தத்தங்கள்லாம் ஏன் பலிக்கல? விசுவாசம் இல்லாத பட்சத்தில் வாக்குத்தத்தம் பலிக்கல. தேவன் என்ன பேசினார் உன் வாழ்க்கையில்? உன் வாக்குத்தத்தம் என்ன? தேவன் என்ன சொன்னார்? உனக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் ஆமென்றும்
ஆமென் என்று நீ விசுவாசிக்கும் போது அது பலிக்கும். ஆமென் என்றும் ஆமென் என்றும் தேவன் ஒரு சந்ததி கொடுப்பேன் என்று சொன்னாரா? உன் வியாதி நீங்கி சுகமா இருப்பேன்னு சொல்றாரா? உன் பிரச்சனை போகும்னு சொன்னாரா? உன் வருத்தம் நீங்கி உனக்கு கடன் பிரச்சனை போகும்னு சொன்னாரா? இந்த குடும்பத்தில் ஒரு இலைப்பாறுதல் வரும் என்று சொன்னாரா? உன் ஊழியம் விருத்தியாக என்று சொன்னாரா? உன் கையும் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரா? தேவன் சொல்றார், என்ன உனக்கு சொன்னாரோ அதை விசுவாசி. இந்த காலவேளையில் விசுவாசிக்கும் போது நீ உன் கண்கள் இயேசு போதகரை காணும்போது தேவன் உன்னை ஒரு போதகராக கூட ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த காலவேளையில் பாருங்க, துன்பத்தின் அப்பம் உபத்திரவத்தின் தண்ணீர் மனுஷனுடைய வாழ்க்கையில் ரெண்டும் இன்றியமையாததுங்க. இதெல்லாம் வரும். ஆனால் உன் கண்கள் இயேசுவை காணும்போது இவையெல்லாம் கடந்து போவாய். மோரே எனும் தேசத்தில் நீ பலிபீடத்தை கட்டுவாய். ஒப்பு கொடுங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்ய உள்ளவராயிருக்கிறார். ஆமென். கைத்தட்டி இயேசுக்கு நன்றி செலுத்தலாம். அந்த கால வேலை நல்லா கைத்தட்டுங்க. நன்றி 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 இயேசுப்பா, நீங்கள் போதித்தீங்க. இந்த திருவசனமெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் அப்பேசப்படுத்த நான் ஒப்பு கொடுக்குறேன், சமர்ப்பிக்கிறேன். வாழ்க்கையில் நீ அறிக்கை பண்ணுங்க. தேவன் பெரிய காரியங்கள் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா, அபிஷேக மழையும் நீர்தானையா. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா, அபிஷேக மழையும் நீர்தானையா. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் சேனைகளின் கர்த்தாவே, ஜீவனுள்ள தேவனே, உம் சமூகம் எவ்வளவு இன்பமானது. சேனைகளின் கர்த்தாவே, ஜீவனுள்ள தேவனே, உம் சமூகம் எவ்வளவு இன்பமானது. உடலும் உள்ளமும் கம்பீர சத்தத்தோடு பாடி பாடி துதித்து மகிழ்கின்றது. உடலும் உள்ளமும் கம்பீர சத்தத்தோடு பாடி பாடி துதித்து மகிழ்கின்றது. என் தேவனே, என் ராஜனே, என் தேவனே, ஒருவ நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன் உமது கனமழையாள். ஒருவ நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன் உமது கனமழையால் தினமும் நிறைந்திடுவேன். அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா, அபிஷேக மழையும் நீர்தானையா. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம். ஆண்டவரே, கேட்ட சத்திய வார்த்தைகள், வசனங்கள் எங்கள் இருதயத்தில் ஆழமாய் பதிந்தபடியால் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த வேளையிலும் வார்த்தை கொடுத்த அருமையான பிரதர், சில நேரங்களில் கடந்த மாதம் நம்ம ஆலயத்துக்கு வரும்போது சிஸ்டர் ரொம்ப முடியாமல் வீட்டில் இருந்தாங்க. அல்லேலூயா. ரொம்ப முடியல அவங்களால. முதல் ஆராதனை அவங்க சாட்சி சொன்னாங்க, அது அந்த மரண பள்ளத்தாக்கு. அப்படி தம் மனைவி விட்டுட்டு வந்து இங்கே பிரசங்கம் பண்ணுறாரு. முதல் ஆராதனை முடிந்தோன்னு சொல்கிறாங்க, வந்துருங்க, என்னால் முடியல. இல்லை இல்லை, ரெண்டாவது ஆராதனையில் இருந்து பிரசங்கம் பண்ணார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு நிறைய பேர் ஆலயத்துக்கு வராமல் இருக்கிறீங்க. என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. மரண பள்ளத்தாக்குலையும் அந்த ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு 3:30 மணிக்கு அவங்களுக்கு உடம்பு முடியல, மறுபடியும் அந்த படபடப்பு. ஆனாலும் சிஸ்டர் ஜெபம் பண்ணாங்களாம், ஏசப்பா இன்னைக்கு எப்படி ஆலயத்துக்கு போகணும், கம்யூனியன் எடுக்கணும், நான் வசனத்தை படிக்கணும், உங்கள் ஊழியத்தை நிறைவேற்ற. இதுவல்லவா வாஞ்ச, இதுவல்லவா தாகம். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையும் தாகமும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, இப்படிப்பட்ட வாஞ்சையுள்ள தாகமுள்ள ஆத்துமாக்கள் இன்றைக்கும் இந்த பூமியில ஜீவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அல்லேலூயா.
ஆண்டவர் நிச்சயமாக சிஸ்டரையும் பிரதரையும் அருமையான மகள் வர்ஷாவையும் அவங்களுக்கு நல்ல 90% சொன்னார் பிரதர், 100%, 100% சுகத்தை ஆண்டவர் இன்றைக்கு இந்த குடும்பத்துக்கு கட்டளை இடுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் வெளியிலே சென்று கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மீது நீதியின் சூரியன் உதைக்கும் என்கிற வேத வசனத்தின்படி உம்முடைய ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவலமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நபி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதான வசனத்தை பகிர்ந்து கொடுத்த கேட்ட தேவ மக்கள் அனைவரோடும் வருகை பரியந்த மென்னதைக்கும் நிலைத்திருப்பதாக. மாரநாதா, மாரநாதா, மாரநாதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே, உன் வருகைக்காக ஆயத்தமாகணுமே.